அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தொடரிலே இஸ்லாம் மார்க்கத்தை எந்த காலத்திலும் எந்த காரணத்திற்காகவும் மாற்ற தேவையில்லை என்பதற்கான சான்றுகளை நம்ம பார்த்து வருகிறோம். இஸ்லாத்திற்கு எதிராக செய்யப்படுகின்ற விமர்சனங்களில் பெண்களுடைய ஆடை சம்பந்தமான விமர்சனங்கள் எவ்வளோ அபத்தமானவை என்பதையும், விவாகரத்து என்ற இஸ்லாமிய சட்டத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக இவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் எவ்வளவு அபத்தமாக இருக்கின்றன என்பதையும் நம்ம பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் நீதிமன்றங்களிலே ஆண்கள் விவாகரத்து கேட்டு வழக்கு தொடுக்கும் பொழுது அதில் நீதிமன்றங்கள் எப்படியெல்லாம் அந்த விவாகரத்து வழக்கை கையாண்டிருக்கின்றன, இந்த மாதிரியான ஒரு நிலைமையினால் இல்லற வாழ்க்கையுடைய அர்த்தம் ஏதாவது இருக்குமா, பல வருடங்கள் பிரிந்திருந்தால் கூட உனக்கு விவாகரத்து கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் தாய் வீட்டில் இருந்து கொண்டிருந்தால் கூட விவாகரத்து கிடையாது, 26 வருஷம் ஆனால் கூட விவாகரத்து கிடையாது என்றெல்லாம் சொல்வார்களே. ஆனால் அப்போ விவாகம்டா என்ன, ரத்து என்றால் என்ன என்ற ஒரு அர்த்தம் கூட தெரியாத வகையில் தான் நாட்டு நடப்பு இருப்பதை நம்ம நேற்று பார்த்தோம். அதே நேரத்தில் இப்படியெல்லாம் தீர்ப்பளிக்கிறார்கள் இல்லையா, இதற்கு ஒரு தெளிவான சட்டம் இல்லாத ஒரு காரணம். தெளிவான எந்த ஒரு சட்டமாவது இருந்தால் எல்லாரும் ஒரே மாதிரி தீர்ப்பளிப்பாங்க. இப்போ நேற்று 26 வருஷத்துக்கு தாய் வீட்டில் இருந்து கொண்டு புருஷன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்ன ஒரு மனைவி சம்பந்தமாக அதெல்லாம் விவாகரத்து தர முடியாது, நீங்கள் கையில் காலில் விழுந்து கூட்டிகிட்டு வந்து பாருங்கள் என்றெல்லாம் சொன்ன ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் இன்னொரு வழக்கை பாருங்கள். டெல்லியில் ஒரு 2 பேர் அது இணையதளங்களில் மனோஜ் ரஞ்சனின்னு பேரை கொடுத்துட்டு பெயர் மாற்றப்பட்டுள்ளன்னு போட்டிருக்காங்க. ஒரிஜினல் பேரை கொடுக்காம நீதிமன்ற வழக்கு தான், பெயர் மாற்றப்பட்டுள்ளது என்ற தலைப்பில் அந்த செய்தியை சொல்கிறாங்க. 2000ஆவது ஆண்டு செப்டம்பர் மாதம் இவங்க 2 பேருக்கு ஒரு தம்பதிக்கு கல்யாணம் நடக்குது. 2000ஆவது 13 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் நடக்கிறது. அப்போ இந்த மனைவி என்ன செய்கிறாங்கன்னா, திருமணம் ஆனதுலேருந்து அடிக்கடி அவங்க தாய் வீட்டுக்கு போகிறாங்க. இது கொஞ்சம் பரவாயில்லை, அந்த கேஸுக்கு இது பரவாயில்லை. 26 வருஷம் மொத்தமாக போய் அம்மா வீட்டில் இருந்தாங்களே, அந்த நேற்று சொன்ன வழக்கை விட இது கொஞ்சம் பரவாயில்லை. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பெண்ணு அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இவர் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போகிறது ரொம்ப பாதிக்கப்பட்டு, அப்போ குடும்ப வாழ்க்கைன்னா அவருக்கு தேவைப்படுது. இவர் மாதத்துக்கு 5 தடவை 3 தடவை 10 தடவை அங்கே போய் அம்மா வீட்டில் இருந்துறேன்னு சொன்னால், அப்போ எனக்கு எது கல்யாணம் எனக்கு இந்த கல்யாணத்தில் என் நன்மை பையன் என்று ஒரு ஆண் யோசிப்பதில் அர்த்தம் இருக்கிறது. அப்போ இப்படியே போய் கொண்டிருந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா, 2007 ஒரேடி அம்மா வீட்டுக்கு போகணும், திரும்பி வரவே இல்லை. 2007 2000 கல்யாணம் நடக்கிறது. 2000 2007 வரைக்கும் என்னென்னு கேட்டால், இங்கே 10 நாள் இருக்குது, 20 நாள் அங்கே இருக்கிறது, அங்கே 20 நாள் இருக்குது, இங்கே 10 நாள் இருக்குது, இந்த மாதிரியாகவே அடிக்கடி போய் கொண்டிருக்கிறார்கள். போய் கூட்டிகிட்டு வர வேண்டி இருக்கிறது. கடைசியில் 2007 போனவங்க வரவே இல்லை. அப்போ இதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க குடும்ப நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. ஃபேமிலி கோர்ட் இருக்குங்களே, குடும்ப நல நீதிமன்றம். அதில் அந்த கணவர் மனோஜின்னு கற்பனையாக பேரை போட்டிருக்கிறாங்க. அவர் வழக்கு போடுகிறார். விசாரித்து விட்டு என்ன செய்கிறாரு அந்த நீதிபதி, இது நாங்கள் அடிக்கடி தாய் வீடு போனால் குடும்ப வாழ்க்கை நடத்துறது தான் கல்யாணம் பண்ணுறது, நீங்கள் வாட அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா அது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி குடும்ப நீதிமன்றம் தலாக்கு விவாகரத்தை கொடுத்துருது. விவாகரத்து செல்லும், நீ சொல்லக்கூடிய காரணம் சரியாக இருக்கிறது, 2007 3 வருஷமாக 4 வருஷமாக மனைவி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது நியாயம் கிடையாது, அதனால் உனக்கு விவாகரத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்ட்டு குடும்ப நீதிமன்றம் சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பெண் தரப்பில் என்ன செய்கிறாங்க, இவங்க இதுக்கு என்ன செய்யணும், விவாகரத்து கேட்கும் பொழுது இவங்க விவாகரத்தை ஆயுதமாக யூஸ் பண்ணுறாங்க. பெண்கள் வாழ்க்கையை கேட்டு போராடுவது நியாயம். இவர் விவாகரத்து கேட்டார்னா அவங்க என்ன செய்யணும், கோர்ட்டில் இல்லை நான் தாய் வீட்டில் போய் இருக்க மாட்டேன், 2004 வருஷம் தப்பு தான், இனிமேல் நான் கணவரோடு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வாழுகிற உரிமையை கேட்கலாம். அதனால் விவாகரத்து கொடுக்காதீங்கன்னு கேட்டால் அது நியாயம் இருக்கிறது. நான் வரவிட மாட்டேன், ஆனால் விவாகரத்து கொடுக்கக்கூடாது, எனக்கு வாழும் உரிமை வேணும்னு ஒரு வழக்கை போட்டு விட்டுறாங்க. வாழும் உரிமை வேண்டு வழக்கு போடணும், போயிட்டா முடிஞ்சு போச்சு, பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, கணவனோட நான் வீட்டுக்கு போயிடுறேன், இனிமேல் ஒழுங்காக இருக்கிறேன், குறைந்த நேரத்தில் நான் தாய் வீட்டுக்கு போய்க்கிறேன், அதிகமான நேரங்களில் நான் என்னுடைய கணவர் வீட்டில் இருக்கிறேன்னு சொன்னால் பிரச்சனை சால்வ் ஆயிரும். அப்படியும் சொல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, விவாகரத்தை நம்ம வாழவும் கூடாது,
விவாகரத்துன்னு கொடுத்துட்டு வேற கல்யாணம் பண்ணிடுவான், பண்ண விடக்கூடாது. மனைவிங்கிற பேரில் நம்ம இருக்கணும். அவன் செத்துட்டா சொத்துல பங்கு வேணும், நல்லது கட்டலாம் நமக்கு செய்யணும். அதே இடத்துல மனைவி என்ற முறையில் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷங்களை கொடுக்க மாட்டேன் என்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிற பெண்கள் தான் அந்த வழக்கெல்லாம் எதிர்த்து போடுறாங்க. ஒன்று இணங்கி வந்துவிட்டு என்ன செய்யணும், இல்லற வாழ்க்கையை தொடரணும், அது நியாயம். இல்லற வாழ்க்கையை தொடரவும் மாட்டேன், நான் பாட்டுக்கு அங்கே தான் இருப்பேன், நீ உனக்கு விவாகரத்து தர விட மாட்டேன்னு கோர்ட்டில் போய் எதிர் மனு தாக்கல் பண்ணுறாங்க. கீழ் கோர்ட்டில் விவாகரத்து கொடுத்துட்றாங்க, மேல் கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணுறாங்க. மேல் கோர்ட்டில் அப்பீல் பண்ண உடனே இது கரெக்டு தான், கீழ் கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பு சரிதான்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட் என்ன செய்யுது, இது தீர்ப்பளிச்சிடுறாங்க. அந்த நீதிபதிகள் வீணா பீர்பால்ங்கிறவங்க நீதிபதி, பிரதீப் நந்தரா ஜாக் என்ற ஒரு நீதிபதி, 2 நீதிபதிகள் இதை விசாரித்து, இப்படி அடிக்கடி அம்மா வீட்டில் போய் இருந்தீங்கன்னா 4 வருஷம் அங்கே இருந்தீங்கன்னா எப்படி ஒரு வாழ்க்கை நடத்துவார், அதனால் உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கிற முடியாது, அவர் விவாகரத்து கேட்குறது சரிதான் அப்படின்றாங்க. இப்போ நம்ம இதில் பார்க்குற விஷயம் என்னன்னு கேட்டால், ஏற்கனவே இதே மாதிரி நீதிமன்றங்கள் தான் வேற நீதிபதி உட்கார்றாங்க. அவர் 26 வருஷம் ஆனாலும் பட்டுப்புழு உதாரணம் சொல்லி என்ன செய்கிறாரு, 26 வருஷம் மனைவி வராட்டா கூட அது விவாகரத்து தர முடியாதுங்கிறாரு. இந்த நீதிபதி 2 பேர் என்ன செய்கிறாங்க, 4 வருஷம் வரல விவாகரத்து கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விவாகரத்துக்கு ஒரு ரூல் கிடையாது. நீதிபதி விரும்பின மாதிரி என்ன தேவை பட்டு ஏதாவது உதாரணம் சொல்லி தீர்ப்பளிக்கணும், அப்படிதான் இருக்குது. சட்டத்தின்படி தீர்ப்பளிக்கிறதா இருந்தால் ஒரே மாதிரில தீர்ப்பளிக்கணும். குறைந்த காலத்துக்கு வாழலை என்பதற்காக விவாகரத்து கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பு வாங்குறதுக்கு 6 வருஷம் ஆச்சு, அது ஒரு விஷயம். இந்த தீர்ப்பு அவர் வாங்குவதற்கு எத்தனை வருஷம் ஆச்சு, விவாகரத்து தீர்ப்பு வாங்குறதுக்கு 2007 போட்ட வழக்கு இப்போ தான் தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க. அப்போ 6 வருஷத்துக்கு 5 வருஷம் முடிஞ்ச பிறகு தீர்ப்பு கிடைச்சிருக்கிறது. உன் மனைவி இல்லை, நீ வேற கல்யாணம் பண்ணிக்கண்டு. இந்த 5 வருஷம் அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய தேவைக்கு ஒரு ஆண் என்ற முறையில் அவனுக்குன்னு சில தேவைகள் இருக்கிறது. 5 ஆண்டு காலம் கோர்ட்டு படியேறி அலைஞ்சு கடைசியில் நீ விவாகரத்து செல்லும் தீர்ப்பு அளிக்கிறாங்க. அப்புறம் வேற கல்யாணம் பண்ண முடியும். செல்லும்னு தீர்ப்பு அளிக்கிறேன்னா அவர் கல்யாணம் பண்ண முடியாது. அந்த பொதுவான சட்டங்களில், இந்து சட்டங்களில், பொது சட்டங்களில் அப்படி தான் ரூல் இருக்குது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், 26 வருஷம் மனைவி வரலன்னு சொன்னாலும் நீ விவாகரத்து உனக்கு தரமாட்டேன்னு ஒரு கோர்ட்டு சொல்லுது. 2மே உயர் நீதிமன்றம் தான். இன்னொரு கோர்ட்டு சொல்லுது 4 வருஷம் நீ இப்படி 5 வருஷம் நீ வாழாட்டி எப்படி உனக்கு மனைவியாரங்க ஏற்றுக்கிறது, விவாகரத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னா, எந்த வித ரூல் சட்டம் ஒன்றுமே கிடையாது. அந்த நீதிபதியுடைய மனநிலை அதற்கு ஏற்றவாறு வியாக்கியானங்களை கொடுத்து தீர்ப்பளிக்கிறதுனால தான் 2மே ஹைகோர்ட்டில் சொல்லுது. அது உனக்கு விவாகரத்து தர முடியாதுங்கிறது ஒரு ஹைகோர்ட்டு, இன்னொரு ஹைகோர்ட்டு உனக்கு தருவேங்குது. அதிக காலத்துக்கு மனைவி வாழாவிட்டாலும் விவாகரத்து கிடையாது, குறைஞ்ச காலத்துக்கு வாழாட்டாலும் விவாகரத்து உண்டு என்றெல்லாம் சொல்கிறத பார்க்கும்போது ஒரு தெளிவற்ற ஒரு நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு 5 வருஷம் 6 வருஷம் போராட வேண்டி இருக்கிறது. இது கிடைச்சிருச்சு நீங்கள் சந்தோஷப்பட இயலாது. அப்போ ஒரு மனிதன் கணவன் மனைவி பிரச்சனையை அடித்து சேர்ந்து வாழ முடியாது, முத்தி போச்சுங்க என்ற நிலையில் பிரியணும்னு ஒரு ஆண் தரப்பில் விரும்பினால் குறைஞ்சது 5, அதிகபட்சம் 50, 40, 60 ஆண்டுகள்லாம் கூட ஆகும். ஒரு வழக்கு முடிய எத்தனை வருஷம் ஆகும், கல்யாணம் வழக்கு போட்டு 60 வருஷம் 50 வருஷத்துக்கு பிறகு கூட தீர்ப்பளிப்பாங்க, உனக்கு விவாகரத்து தருவோம் இல்லை தரமாட்டோண்டு. அப்படிலாம் இருக்கிறது வழக்குகள். அப்போ இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் 5 வருஷம் எடுக்கிறது. கீழ் கோர்ட்டில் கொடுத்து அப்புறம் மேல் கோர்ட்டில் இப்போ கூட இது முடிஞ்சிட்டு சொல்ல இயலாது. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அது இன்னொரு 5 வருஷம் சேர்த்துக்கிற வேண்டியதான். இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் இன்னொரு மனுவை போட்டு விட்டாங்கன்னா இவன் மறுபடியும் கல்யாணம் பண்ண இயலாது. அந்த வழக்கு முடியட்டும். கீழ் கோர்ட்டில் விவாகரத்து ஓகேன்ட்டாங்க, ஹை கோர்ட்டில் ஓகேன்ட்டாங்க. அந்த பெண்ணு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலைன்னா இவர் கல்யாணம் பண்ணிவிடலாம். சுப்ரீம் கோர்ட்டில் போய் எந்த தீர்ப்பு சரியில்லைன்னு கொடுத்தாங்கன்னு வைங்க, அப்போ நிறுத்தி வச்சுருவாங்க. நிறுத்து, நான் விசாரித்து முடிவு சொல்கிறேன். அது வரைக்கும் இன்னொரு 5 வருஷம், இன்னொரு 2 வருஷம், அதுக்கப்புறம் உண்டுன்னு சொன்னாலும் சரி 7 வருஷம் ஆகி போயிடும். இல்லைன்னு சொன்னால் அது பெரிய நிரந்தரமாகவே அவரோட தான் இருந்தாகணும். குடும்ப வாழ்க்கை கிடையாது, தாம்பத்தியம் கிடையாது. மனைவி என்ற முறையில் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்க வேண்டும். அவள் மனைவி என்ற முறையில் இவனுக்கு கொடுக்க வேண்டிய எதையுமே கொடுக்க மாட்டாள். இந்த மாதிரியான இது ஒரு வாழ்க்கையா? இது பிளாக்மெயிலா? இது ஒரு மிரட்டலா? இதை என்ன எப்படி எடுத்துக்கொள்வது இதை? அப்போ ஒன்று வாழ்கிறவங்க விரும்பி வாழ்ந்தால் வாழ்ந்துடணும். வாழலையா எனக்கு ஏற்ற வாழ்க்கை நான் அமைச்சிக்கிறேன், உனக்கு ஏற்ற வாழ்க்கை நீ அமைச்சிக்கன்னு சொல்லி நினச்சின்னு பிரிஞ்சுட்டா அது சரியாக இருக்கும். இப்படியெல்லாம் பயன்படுத்துகிற காட்சியை பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் இஷ்டத்துக்கு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் இன்னும் பல சம்பவங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை நீங்கள் பார்க்கலாம். நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஜெயந்த் என்பவருக்கும் அபிதா என்பவருக்கும் கணவன் மனைவி அவங்களுக்குள்ள பிரச்சனை. இவங்களுக்கு 2001 திருமணம் ஆகுது, 2001 கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனவுடனே 2002 அடுத்த வருஷமே இவர் என்ன செய்கிறாரு, நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. ஒரு வருஷத்துல என்ன செய்கிறார், வழக்கு போடுறாரு. என்ன வழக்கு போடுறாருன்னு கேட்டால்,
இந்த பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தந்தாங்க. அவங்க ஏற்கனவே அவங்க மனநோயாளியாக இருந்தாங்க, மெண்டலாக இருந்த ஒரு பெண்ணை என் தலையில் கட்டிட்டாங்க, மறைச்சு கட்டிட்டாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணின பிறகு பார்த்தா அது பைத்தியக்காரியாக இருக்குது. ஒரு பைத்தியக்காரியோட நான் எப்படி வாழ்க்கை நடத்துறது, மறைத்து எனக்கு தலையில் கட்டிட்டாங்க. அது ஒரு தற்காலிகம் அப்படி வந்திருக்கு, சீக்கிரம் சரியா போயிடும் அப்படி என்னமோ சொன்னாங்க. அதெல்லாம் நம்பிக்கிட்டு இழுத்தடிச்சு பார்த்தா இது வரைக்கும் அவங்க மனைவியாகவே இருக்கலை. ஒரு மனநோயாளியோட நான் எப்படி வாழ்க்கை நடத்துறது அப்படின்னு சொல்லி, அதாவது கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு அதுக்கு பிறகு இவங்க இருக்கனா புயல் அவங்க இருக்கச்சியா போனால் சேர்ந்து வாழ்ந்து ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது வச்சுக்க பண்டாட்டின்னு வச்சுக்க என்ன செய்யறது, வாழ்ந்துட்டீல. ஒருத்தன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறான், ஒரு 5 வருஷம் 3 வருஷம் குடும்பம் நினச்சி விட்டான். அப்புறம் பைத்தியக்காரியா போனால் சரி நம்மளோட மனைவியாக இருந்தவள் என்பதற்காக வேண்டி இல்லற வாழ்க்கை நடத்த முடியாட்டா கூட வீட்டில் மனைவியாக இருந்துக்க, என்னோட சந்தோஷம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரியாவது அந்த அப்படி வைத்துக் கொள்றதுக்காக ஒரு நியாயம் இருக்கும். மெண்டலாக இருக்குங்கிறத மறைச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை விட்டுவிட்டு இன்னொரு குடும்பத்தில் கொண்டு இதை தள்ளி இவனுக்கு இது பிரச்சனை, அவனுடைய தாய்ந்தருக்கு பிரச்சனை, பெற்றோர் சுமக்க வேண்டியான ஒரு மனநோயாளிக்கு எதுக்கு இல்லற வாழ்க்கையை விரும்புவாங்களா? இப்போ மனநோயாளின்னு வந்துட்டாங்களோ அது மாதிரிலாம் நாட்டமெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு பெண்ணை கொண்டு போய் இன்னொரு ஆம்பளை தலையில் கட்டி அவன் மாமனார் மாமியார் தலையில் கட்டி அந்த குடும்பத்தை நாசமாக்குற நியாயமற்ற ஒரு செயல் தானே. அப்போ மனநோயாளியாக இருந்தால் பெற்றோர் சுமக்க மாட்டாங்களா, இன்னொருத்தர் சுமக்கணும்னா எப்படி அர்த்தம்? சுமக்குவான். எப்போ சுமக்குவான்? அந்த தாம்பத்திய சுகம் கிடைச்சா சுமக்குவான், அதுவும் கிடையாது. நமக்கு ஒரு மண்டல கொஞ்சம் வாழ்க்கை நடத்தின எப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, விவாகரத்து வழக்கு போடுறாரு. எப்போ 2002 வழக்கு போடுறாங்க. ஒரு வருஷம் தான் ஆகுது. இது இந்த காரணத்தை சொல்லி வழக்கு போடுறாரு. வழக்கு போட்டால் எதிர்த்தரப்பு வரணும்ல. எதிர்த்தரப்புலேருந்து நான் விவாகரத்து வேணும்னு போட்டால் உடனே கோர்ட்டில் கொடுக்க மாட்டாங்க, மனைவிக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. மனைவிக்கு நோட்டீஸ் அனுப்புனா என்ன செய்யணும், மனைவி தரப்பில் ஆஜராகணும். கோர்ட்டில் ஆஜராகி கொடுக்காதீங்க, கொடுங்க, நான் மெண்டல் இல்லை, இந்த இருக்கு ஆதாரம், இந்த சுதந்திரமாக நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். அவங்க ஆஜராகலை. குடும்பத்தில் என்ன செஞ்சுருப்பாங்க, மனநோயாளி இல்லாட்டி ஆஜர்படுத்தி இருப்பாங்க. மனநோயாளி இல்லாமல் இருந்தால் கோர்ட்டில் போய் மனநோயாளி இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கேஸ் ஓடப்பட்டு போயிடும். அப்போ இவங்க ஆளை அனுப்பாது எதை காட்டுது, மனநோயாளிகள் தெரிஞ்சு போயிடும். கோர்ட்டில் போய் நான் எவ்வளோ ஒரு 2 கேள்வி கேட்டால பைத்தியம் வழங்கிடுவாங்களே. கோர்ட்டில் போய் நிப்பாட்டணும்னு சொன்னால் விசாரிக்கும் போது என்ன தெரிஞ்சிடும், இவன் புருஷங்காரன் கம்ப்ளைண்ட் கரெக்டுன்னு தெரிஞ்சு போயிருந்தோடனே இவங்க என்ன செஞ்சாங்க, நம்ம கோர்ட்டுக்கு போய் இழுத்தடிப்போம். இவன் விவாகரத்து வழக்கு போட்டுட்டு வாய்தாக்கு மேலே வாய்தா போயிட்டே இருக்கட்டும், விசாரணைக்கே ஒத்துழைக்காமல் நம்ம இருப்போண்டு பல வருடங்கள் என்ன செய்கிறது, கோர்ட்டுக்கே வராமல் அவங்க என்ன செய்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்க. அப்போ ஒரு வழக்கு போட்டு எதிர்த்தரப்பு வரலன்னு சொன்னால் அப்போ என்ன செய்வாங்கன்னா, நீதிமன்றத்தில் ஒரு ரூல் இருக்கிறது, எக்ஸ் பார்ட்டி தீர்ப்புண்டு. எக்ஸ் பார்ட்டின்னா நான் உங்கள் மேலே வழக்கு போடுறேன், நீங்கள் என் மேலே வழக்கு போடுறீங்க, நான் கோர்ட்டுக்கு என் நியாயத்தை சொல்லணும். ஒரு தடவை பார்ப்பாங்க, 2 தடவை பார்ப்பாங்க, அது ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே வரலன்னு சொன்னால் உங்கள் கோரிக்கையை ஏற்று உங்களுக்கு தான் அந்த சொத்து தீர்ப்பளிச்சிருவாங்க. ஆதாரம்லாம் தேவையில்லை. அவன் சொத்து ஏன் இதுங்கிறான், உன்னை கூப்பிட வரமாட்டேங்கிற, நீ வராமல் இருக்கிற காரணத்தினால் சொத்து அவனுக்கு தான் தீர்ப்பளிச்சிருவாங்க. இதுக்கு பேர் எக்ஸ் பார்ட்டி தீர்ப்புங்கிறது. அப்போ எக்ஸ் பார்ட்டி எதிர்பார்ட்டி வரலை என்று சொன்னால் வழக்கை விசாரித்து தீர்ப்பளிக்காமல் அவன் வராமல் இருப்பதை ஆதாரமாக கொண்டு இவனுக்கு சாதகமாக, வழக்கு போட்டவனுக்கு சாதகமாக தீர்ப்பளிச்சிருவாங்க. அப்போ நீதிபதி என்ன பார்க்குறாரு, எத்தனை வாய்தா எத்தனை அனுப்புறது, ஒரு மனுஷனுக்கு ஒரு பொறுமை வேணாமா, அளவு வேணாமா, நீ எப்பவும் வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, இந்த அடுத்த தடவை வரலைன்னா எக்ஸ்பர்ட் தீர்ப்பு வழங்கிடுவேன்னு சொல்கிறாரு. அப்பவும் வரல. அடுத்த முறை கடைசி ஆஜராகவில்லை என்று சொன்னால் இவர் கேட்டதை கொடுத்துருவேன். விவாகரத்து கேட்குறாரு, உன் கருத்தை கேட்கறதுக்கு நீ வரல, இவர் கேட்கறதுக்கு இவருக்கு சொல்கிறதான் கரெக்டு, நாங்கள் முடிவு எடுத்துருவோம். உன் தரப்பில் வாதம் வைக்கலைன்னா இவர் சொல்கிறபடி நீ மெண்டல் தான் அப்படிங்கிற தீர்ப்பளிச்சிருவோம்னு சொல்லி அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கீழ் கோர்ட் எக்ஸ் பார்ட்டி தீர்ப்பில் என்ன செய்யுது, இவங்க விவாகரத்து ஓகே, திருமணத்தில் மறைச்சி இவங்க செஞ்சுருக்கிறது இதன் மூலம் உறுதியாகிறது, ஒரு மனநோயாளியோட வாழ முடியாது என்பது கரெக்டு தான் சொல்லி தீர்ப்பளிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கோர்ட்டு ஆஜர்லாம் ஆகாமல் கொடுத்துட்டாங்கன்னொன்னே மறுபடி இன்னொரு வழக்கு கொண்டு போய் போடுறாங்க. இப்போ தான் வழக்குக்கே போகிறாங்க. கூப்பிடும் போதெல்லாம் கோர்ட்டுக்கு போகாத பெண் தரப்பினர் என்ன செய்கிறாங்க, இப்போ கோர்ட்டுக்கு போய் எனக்கு கொஞ்சம் தாமதமாகிடுச்சு, ஆஜர் அவர் மன்னிச்சுக்கிறங்க, இப்போ எங்களை சேர்த்து வைங்கன்னு புதுசாக ஒரு மனுவை என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் அதை கொடுக்குறாங்க. மனுவை கொடுத்துட்டு மறுபடியும் ஆஜராக மாட்டாங்க. அது ஒரு விஷயம். மனுவை கொடுத்து இழுத்தடிக்கிறதுக்கு தான். மனு வக்கீல் தான் கொடுப்பாரு. என் கட்சிக்காரர் அதை சேர்த்து வைக்கும்படி மனு கொடுக்குறார், இதை மறுபரிசீலனை செய்யுங்கன்ட்டு அதே கோர்ட்லேயே மனு கொடுக்குறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, கூப்பிடும் போதெல்லாம் நீ வராமல் இப்போ சேர்த்து வைக்க சொல்றியா, தீர்ப்பளிச்சாச்சு, மறுபடியும் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படி தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அப்போ விவாகரத்தை கொடுத்துட்றாங்க. இந்த பெண் தரப்பினர் என்ன செய்கிறாங்க, சரியான பெற்றோராக இருந்தால் நம்ம ஒரு மனநோயாளியை மறைச்சி ஏமாத்திருக்கோம், ஒரு ஆம்பளைய அவன் தாம்பத்தியம் நடத்துறது தான் கல்யாணம் பண்ணுறான்,
அது வந்து நம்ம மேலே தான் மிஸ்டேக் இருக்கிறது அப்படின்னு மன்னிப்பு கேட்டு இல்லைங்க நாங்கள் கூட்டி வச்சுக்கிறோமுங்க அப்படிங்கிற மாதிரியாவது சொல்லணும். அதை விட்டுவிட்டு அவனுக்கு விவாகரத்தும் கொடுத்த பிறகு பல வருடங்கள் அவன் வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறான். அப்போ விவாகரத்தும் கொடுத்த பிறகு அது கொடுத்தது வேணான்னு சொல்லி எதிர்பார்த்து என்ன செய்கிறாங்க, மறுபடியும் மனு கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னு என்ன செய்கிறாங்க, அந்த நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹைகோர்ட்டுக்கு மறுபடியும் மனு கொடுக்குறாங்க. மனநோயாளி அந்த பெண் தரப்புலேருந்து என்ன மனநோயாளி குற்றம் சுமத்தினார் இல்லையா, அவங்க தரப்புல இருந்து என்ன செய்கிறாங்க, மனு கொடுக்குறாங்க. கொடுத்தவுடனே ஹைகோர்ட்டு நம்ம சென்னை ஹைகோர்ட் என்ன செய்கிறது, இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஹைகோர்ட் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தீர்ப்பை பாருங்கள். ஒரு பெண் மனநிலை சரியில்லாதவர் என்ற காரணத்திற்காக ஒருதலை பட்சமாக தீர்ப்பளிக்கக்கூடாது. மனநிலை சரியில்லாட்டி கொண்டாடி வாழத்தான் வேணும். மெண்டலை என்ன சொல்கிறாங்க, கிறுக்கச்சி பைத்தியக்காரியாக இருந்தாலும் மனநிலை நீதிபதி ஹைகோர்ட்டு தீர்ப்புங்க இது. மனநிலை சரியில்லாதவர் என்ற காரணத்துக்காக ஒருதலை பட்சமாக தீர்ப்பளிக்கக்கூடாது. சட்டம் அப்பாவிகளுக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் இருக்க வேண்டும். அப்பாவின்னா யாருக்கு கோர்ட்டுக்கு தெரியல. அதாவது மெண்டலுக்கு அப்பாவித்தனம் இருக்குது. இவன் தான் அப்பாவி. கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையும் இல்லாமல் என்னடா ஏமாற்றப்பட்டு நிற்கிறான். ஒழுங்காக செஞ்ச நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பான் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி. இதுவரை 3 பிள்ளை 4 பிள்ளை பெற்றிருப்பான் 8 வருஷத்தில். அவளையும் நாசமாக்கப்பட்டு என்ன செய்கிறாங்க. இப்போ அவர் கேட்குற நீதிபதி சொல்கிறாரு, சட்டம் வந்து அப்பாவிகளுக்கு உதவி செய்யும் நோக்கில் இருக்க வேண்டும். ஒருவர் ஆஜராகவில்லை எனில், அவர் சொல்கிறாரு, அவர் வரலன்னா நீ மட்டும் ரத்து பண்ணிடுவியா, எக்ஸ்பர்ட் கொடுத்துருவியா. ஒருவர் ஆஜராகவில்லை எனில் கோர்ட்டு தானாக முன் வந்து ஒரு பாதுகாவலரை நியமித்து வழக்கை நடத்தியிருக்க வேண்டும். அவங்க வரல இல்லை, அவங்க சார்பாக நீனே ஒரு ஆளை எதிர்பார்த்து நியமித்து நடத்தியிருக்கணுமா. இவ்வளோ அற்புதமான தத்துவம்னு பாருங்கள். அப்போ கோர்ட்டு என்ன செய்யணுமா, அந்த சம்மந்தப்பட்ட பெண் தரப்பில் வரலன்னு சொன்னால் கோர்ட்டு என்ன செய்யணும், அவர்கள் வராத காரணத்தினால் கோர்ட்டு சார்பாக நான் இவரை நியமிக்கணும்னு ஒரு ஆள் நியமித்து அவர் வந்து பெண்ணு சார்பாக என்ன செய்வார், ஆஜராக பெண் வரவே மாட்டாங்களாம். கோர்ட்டில் வந்து நான் பைத்தியமாக இல்லை நிரூபிக்க வர மாட்டாங்களாம். நீங்களும் கோர்ட்டை என்ன செய்யணும், இன்னாரை நியமிக்கிறேன்னு ஒரு ஆள் நியமிச்சுட்டு அவர் மூலமாக நடத்தி இருக்க வேண்டுமா. அது மாத்திரம் இல்லை, இம்மாதிரியான தீர்ப்புகளை பார்த்து, எந்த தீர்ப்பு, இந்த மனநோயாளியோட வாழ்றது சரியில்லைன்னு தீர்ப்பளிச்சுட்டாங்கல்ல, இந்த தீர்ப்பை எல்லாம் பார்த்து ஹைகோர்ட்டு கண்களை மூடிக்கொண்டிருக்க முடியாது. எவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணியிருக்கிற ஹைகோர்ட்டு கேட்குது, கீழ்கோர்ட்டில் விவாகரத்து பண்ணியிருக்கிறியா. இந்த மாதிரியான தீர்ப்பு நாங்கள் ஹைகோர்ட் நாங்கள் எதுக்கு வந்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான தீர்ப்புகளை பார்த்து ஹைகோர்ட்டு கண்களை மூடிக்கொண்டிருக்க முடியாது. கீழ்கோர்ட்டில் செய்யப்பட்ட உத்தரவுகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறது. அப்போ உன் பொண்டாட்டி தான் விவாகரத்து இல்லைன்னு என்ன அர்த்தம், மறைச்சு கல்யாணம் பண்ணி இருந்தாலும் மனநோயாளியாக இருந்தாலும் 10 வருஷம் மனநோயாளியாக இருந்தாலும் கோர்ட்டுக்கு வந்து தன்னுடைய நிலையை நிரூபிக்காவிட்டாலும் அது வந்து முடியாது. மனநோயாளியாக இருந்தாலும் உன் பொண்டாட்டி தான். அப்போ இவனுக்கு என்ன வாழ்க்கை. ஒரு ஆண் என்ற முறையில் அவனுடைய உணர்வுகளுக்காக தானே கல்யாணம். கல்யாணம் எதுக்கு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உணர்வுகளுக்கு தான் கல்யாணம். இவனுடைய உணர்வுகளுக்கு என்ன என்ன கருத்தில் கொண்டார்கள், இவன் என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க. இப்போ மனைவியே சேர முடியாது, வாழ முடியாது, அது மண்டலோட வந்து சாத்தியப்படாது, அது வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ இவனுடைய தாம்பத்தியத்துக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வப்பாட்டி வச்சுக்கிறது வரீங்களா. அதை வச்சாலும் குற்றம் கிடையாது நம்ம நாட்டில். இப்போ அல்லது டெய்லி ஒரு பெண்ணிட்ட போய் விபச்சாரம் பண்ணணும்னு சொல்கிறீங்களா, அல்லது அட்டைக்கு சாமியாரை போகணும், துறவரம்பு போகணும் என்ன சொல்ல வர்றீங்க, அல்லது ஆண்மை நீக்கிடலாமா பேச. அது சிம்பிளான வழியாக இருக்கும். பேசாமல் என்ன செய்யணும், விவாகரத்து வழங்குறதுக்கு பதில் என்ன செய்யணும், விவாகரத்தும் கிடையாது இவனுக்கு காயடிச்சு விட்ருங்க, அது பெட்டராக இருக்கு வழங்குதா, அதெல்லாம் செய்யணும். அப்போ அந்த மாதிரி விட்டு அவன் வேறு மாதிரி நாட்டை வராதா இல்லையா. அப்படி செஞ்சால் தான் இந்த தீர்ப்பை வச்சு அவன் வாழ முடியும். இந்த தீர்ப்புக்கு பிறகு மனைவியாக வாழ்றதா செய்யணும், அவனை வந்து ஆண்மை நீக்கம் செஞ்சிடணும். ஆண்மை நீக்கம் கோர்ட்டில் உத்தரவு போட்டு இவனுக்கு ஆண்மை நீக்கம் செய்து விடுங்கள், பொண்டாட்டி என்ற முறையில் சம்பாதிச்சு சோறை மட்டும் போட்டுட்டு இருக்கட்டும். அப்போ சோறு போடுறதுக்கு தான் பொண்டாட்டியா, தங்க வைக்கிற உணவு உடை கொடுக்கறதுக்கு தான் பொண்டாட்டியா. அப்போ என்ன விளையாடுகிறார்கள். தாம்பத்தியம் என்றால் வாழ்க்கை என்றால் என்ன, பெண்களுக்கு சமூக பொறுப்பு இருக்கா இல்லையா. அவங்களுக்கு எப்போ தங்களுக்கு புருஷன் பிடிக்கலையோ அல்லது அந்த தாம்பத்தியம் பிடிக்கலையோ அல்லது குறிப்பிட்ட ஆள் பிடிக்கலையோ அவனுடைய இல்லற வாழ்க்கையை நடத்தக்கூடிய விதம் பிடிக்கலையோ வேற வாத்து போக வேண்டியது தானே. ஒன்றும் ஒத்துழைங்க, இல்லைன்னா பிரிஞ்சு போயிடுங்க. 2ல் 1 தானே செய்யணும். இவனுக்கு நான் பொண்டாட்டி பேருக்கு இருப்பேனே தவிர காலத்துக்கும் இப்படி தான் கிடக்கணும். இன்னொருத்தைய கல்யாணம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஹைகோர்ட் இந்த மாதிரி என்ன செய்கிறது, தீர்ப்பளிக்கிறது. சரி, இப்படி தான் சட்டம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அப்படியும் கிடையாது. கேளுங்க, இன்னொரு கேஸை பாருங்கள். இது என்ன மெண்டலுக்கு தீர்ப்பாச்சில் இன்னொரு மெண்டல் தீர்ப்பு பாருங்கள். இது வந்து ஹரியானா, இது தமிழ்நாட்டில் உள்ள விஷயம். ஹரியானா மாநிலத்தில் பங்கஜ் மகாஜன் அப்படிங்கிற ஒரு மாப்பிள்ளை பேர், மனைவி பேர் டிம்பிள். டிம்பிள்ங்கிற ஒரு பெண்ணை யார் கல்யாணம் பண்ணுறா, பங்கஜ் மகாஜன்கிறது கல்யாணம் பண்ணுறாரு. அப்போ வந்து என்ன செய்கிறாரு, மனைவி மனநோயாளி அப்படின்னு என்ன செய்கிறாரு, அவர் வழக்கு போடுறாரு. இதே மாதிரி அதுவும் மெண்டல். இதே மாதிரி மெண்டலாக இருந்தால் என்ன செய்கிறாரு, அவர் வழக்கு போடுறாரு. இதே மாதிரி தான் ஆரம்பத்தில் இருந்து மறைத்து விட்டார்கள்.
கல்யாணம் பண்ண உடனே தெரிஞ்சு போச்சு எனக்கு இவங்களோட வாழ முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ கீழ்கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இவர் மாதிரி இந்த ஹைகோர்ட் நீதிபதி இந்த நீதிபதி இருக்காங்கல்ல, இது மாதிரி ஆட்கள் இருந்திருக்காங்க கீழ்கோர்ட்டில். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மென்டலுக்குலாம் விவாகரத்து கேட்பியா, விவாகரத்துலாம் கிடையாது போ முன்னாடி தான் போன்ட்டாங்க. கீழ்கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, இவர் அப்பீல் ஒரு மனு கொடுக்குறாரு, இந்த மாதிரி ஹைகோர்ட்டு தீர்ப்பு படிச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல, கொடுத்துட்டு என்ன செய்கிறாங்க, உனக்கு வந்து அவள் தான் பொண்டாட்டி, மனநோயாளி என்பதற்காகவெல்லாம் நீ விவாகரத்து கேட்க முடியாது அப்படின்றாங்க கீழ்கோர்ட்டில். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, அவர் ஹைகோர்ட்டுக்கு போகிறார். ஹைகோர்ட்டுக்கு போனால் அந்த ஹைகோர்ட் என்ன பண்ணுதுன்னா, இவர் இது தள்ளுபடி பண்ணு, இந்த ஹைகோர்ட் அந்த ஹைகோர்ட் தள்ளுபடி பண்ணுது. என்ன பண்ணுது, சரிதான் உனக்கு விவாகரத்து கொடுக்க முடியாது, மென்டல்னு காரணம் சொல்லலாம் வராத, மென்டலாக இருந்தாலும் பொண்டாட்டி தான் அப்படிங்கிற மறைச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாலும், மறைத்து கல்யாணம் பண்ணி இருந்தாலும், அவங்க இல்லற வாழ்க்கைக்கு அவங்க பொருத்தமற்றவர்களாக இருந்தாலும் அவங்க தான் உனக்கு மனைவி என்று ஒரே வார்த்தையாக கீழ்கோர்ட்லேயும் சொல்லிடுறாங்க, ஹைகோர்ட்லேயும் சொல்லிடுறாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவர் கொண்டு போகிறார். என்னங்க இந்த மாதிரி மெண்டல்னு கொண்டு போனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்கன்னொடனே சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதிகள் யார், சதாசிவம் என்கிறவரும் சவுகான், சதாசிவம் தலைமை நீதிபதி ஆகிட்டார், முந்தின நாள் தலைமை நீதி ஆகினார்லே, அவர் சுப்ரீம் கோர்ட்டில் சாதாரண நீதிபதியாக இருக்கார். அப்போ அந்த நீதிபதியாக இருக்கும்போது சதாசிவமும் என்ன செய்கிறாரு, சவுகானு 2 பேரும் விசாரிக்கிறாங்க. 2 நீதிபதி விசாரித்து என்ன செய்கிறாங்கன்னா, மனநிலை பாதிப்பு இருந்தால், கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் விவாகரத்து உரிமை உண்டு, அதனால் கீழ்கோர்ட் உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது, அதனால் உனக்கு வந்து விவாகரத்து ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இதில் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், மனநிலை இருந்தால் விவாகரத்து உண்டு அல்லது இல்லைன்னு ஒரு வரையில் சட்டம் இருந்தால் இப்படிலாம் சொல்ல முடியுமா? ஒருத்தர் இல்லைங்கிறாரு, ஒருத்தர் இருக்குங்கிற பெரிய பாரதூரமான மேட்டரா இது? சரி, சட்ட சிக்கலான ஒரு விஷயமா? மனநிலை இருந்தது, அதுக்குரிய மெடிக்கல் ரிப்போர்ட் அதெல்லாம் காட்டினாரையானால் குறைஞ்சபட்சம் அதுக்காச்சும் கொடுக்கணுமா இல்லையா? அதுக்காச்சும் கொடுக்கலாமான்னு கேட்டால் நீதிபதி விருப்பத்தை பொறுத்தது தான். நீதிபதியுடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ அவர் நினைத்தானே செய்வார், மனநோயாளியாக இருந்தாலும் வாழ்ந்து தான் ஆகணும் பாரு. இன்னொரு நீதிபதிக்கு அந்த மாதிரி மனநிலை இல்லைன்னு சொன்னால் மனநோயாளி எப்படியா குடும்பம் நடத்துறது? மனநோயாளி என்பது கூட உங்களுக்கு தெளிவான ஆதாரம் சரி சட்டம் இல்லையா? 26 வருஷத்துக்கு அவன் வந்து வாழ மாட்டேங்கிறா, அது விவாகரத்து இல்லைங்கிறீங்க. 4 வருஷத்தில் 5 வருஷம் இல்லைன்னு விவாகரத்து உண்டுங்கிறீங்க. மனநோயாளிக்கு வந்து விவாகரத்து இல்லைங்கிறீங்க, இப்படி இருக்குங்கிறீங்க. அப்போ அவனுக்கு இல்லை இவனுக்கு இருக்குது. என்ன சட்டம் இது, என்ன நாடு இது, என்ன இந்த சட்டத்தை, எந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வது? எதன் பக்கம் திணிக்க பார்க்குறீங்க? சரி, உண்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளிச்சிருச்சு, அதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? அதான் மேட்ரு. இதுக்கு வந்து 8 வருஷம். இது போல மனநோயாளிக்கு மனநோயாளியோட வாழ்றான், வாழ்ந்து பிடிக்கலன்னா நாளைக்கே ஒரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கணும். இதுக்காக வேண்டி கோர்ட்டுக்கு அலைஞ்சி பணத்தை செலவழித்து இங்கேருந்து அங்கேருந்து எவ்வளோ வக்கீலுக்கு எவ்வளோ ஃபீஸ் கொடுக்கணும், சுப்ரீம் கோர்ட்னா டெல்லிக்கு போகணும், இப்படி எவ்வளவு பிரச்சனைகளை அவன் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இவ்வளவும் ஆளக்கழிச்சு வேறு தொழில் பண்ண முடியாது. வியாபாரம் பண்ணி கோர்ட்டுக்கு வாங்க, 15 நாளைக்கு ஒருக்கா டெல்லிக்கு வாம்பாங்க, 15 நாளைக்கு ஒருக்கா போகணும், அங்கே கல்கத்தாவுக்கு வாம்பாங்க, ஹரியானா கூட ஹரியானாக்கு வான்னு சொல்லுவாங்க, சண்டிகாருக்கு வான்னு சொல்லுவாங்க. இப்படி ஏன் போட்டுக்கு நீங்கள் அழைச்சி நீங்கள் பண்ணீங்கன்னா கடைசியில் வந்து 8 வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகு விவாகரத்து உண்டுன்னு சொன்னால் அது அநியாயம் தான். இவ்வளோ காலம் தாமதிச்ச அநியாயம் தானே. விவாகரத்து இல்லைன்னு சொன்னால் பெரிய அநியாயம். 2 அநியாயம், ஒன்று பெரிய அநியாயம் நடக்குது நாட்டில், இல்லாட்டி சின்ன அநியாயம் நடக்குது. நியாயம் நடக்கலை. இவனுக்கு விவாகரத்து கொடுத்தா அநியாயம் தானேங்க. அது 10 வருஷமா, 10 வருஷம் என்ன பண்ணான்? அது வரைக்கும் என்ன பண்ணி இருப்பான்? அவன் சரியான ஆம்பளையாக இருப்பான். ஏன்னா என்ன பண்ணியிருப்பான்? எங்கேயாவது போயிருப்பான், வேறு என்ன செஞ்சிருப்பான்? ஒன்றும் ஆம்பளை இல்லாமல் இருந்திருக்கானவன். அவன் ஆம்பளையாக இருந்தான்னு சொன்னால் வழக்குக்கு போகும்போது வேறு ஒன்றையும் பார்த்துட்டு வந்துடுவான். அதான் நடக்கும். கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லி என்ன செய்வான்? அவனுடைய தேவைக்கு ஒரு மாதிரி நடந்துட்டு வந்துடுவான். அதான் நடக்க போகுது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன சட்டம் வைத்திருக்கிறீர்கள்? இதன் மூலம் என்ன சொல்ல வர்றீங்க? குடும்ப வாழ்க்கை சரியாக வரலண்டா கூட வந்து தாய் வீட்டில் இருந்து கொண்டு வரமாட்டேன்னு சொன்னால் கூட நீங்கள் வாழணும்னு சொன்னால் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? அப்போ எதை மாற்றுறது? இப்போ இது மாதிரிலாம் இருந்தால் ஒவ்வொரு மனுஷன் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு பெண்களும் இப்படி சிந்திச்சு பார்க்கணும்னு கேட்டால், நம்ம மகனுக்கு இப்படி ஒரு மருமகன் வந்தால் எப்படி சிந்திச்சு பார்க்கணும்? இது பெண்கள் பிரச்சனையாக பார்க்காம எப்படி பார்க்கணும்? ஒவ்வொரு ஆண்களும் சிந்திச்சு பார்க்கணும். இப்படியான ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டால் இந்த மாதிரியான ஒரு சட்டம் சரி என்று நம்ம சொல்லுவோமா? நம்ம தான் இந்த ஆள் என்று கற்பனை பண்ணிக்கொண்டு நமக்கு இந்த மாதிரி 25 வருஷம் 26 வருஷம் அல்லது முழு மண்டல் கிறுக்கச்சியை கொண்டாந்து கட்டி வச்சு கடைசியில் பாத்திரட்டி உடிச்சு பாத்திரம் உடைச்சு அந்த மாதிரி கதையை நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நீ பொண்டாட்டி தான் சொன்னால் நம்ம என்ன மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம்? அப்போ பாதிக்கப்பட்டவனுடைய உணர்வுகளில் இருந்து தீர்ப்பளிக்க வேண்டும். ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் 2 பேருமே பாதிக்கப்படுவாங்க. ஆணால் பாதிக்கப்பட்டால் பெண்ணுடைய உணர்வை கவனிங்க, பெண்ணால் பாதிக்கப்பட்ட ஆணுடைய உணர்வை கவனிங்க. யாரும் பாதிக்கக்கூடாது. அவளுக்கு தாம்பத்தியம் கிடைக்கணும், இவளுக்கு தாம்பத்தியம் கிடைக்கணும்.
அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் வந்து என்ன செய்யணும், தீர்ப்புகள் அமைஞ்சிருக்க வேண்டும். இது இந்த மாதிரியாக இந்த தீர்ப்பு அமையலை என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால், இது ஒரு வழக்கு. எதுக்குன்னா சட்டமும் கிடையாது. நம்ம பார்த்தா என்ன விளங்குது, சட்டமும் கிடையாது, அநியாயத்துக்கு தாமதம் என்றால் சொல்லி முடியாத தாமதம். எதில் தாமதப்படுத்துகிறாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்டரில் தாமதப்படுத்துகிறாங்க. சின்ன சின்ன விஷயம் தாமதப்படுத்திட்டு போயிடணும். இந்த கட்டணம் யாருக்கு சொந்தங்கிற கூட தாமதப்படுத்திட்டு போகலாம். வழங்குதா, எனக்கா உனக்காண்ட, அதனால் ஒன்று பெரிய விவசாயத்துக்கு போயிட மாட்டான். இதில் போட்டு தாமதப்படுத்தினா அவன் என்ன, அவன் ஒரு இளைஞனாக இருப்பான், அவனுக்கு உணர்வு இருக்கும், அவளுக்கும் உணர்வுகள் இருக்கும். வேணான்னு கேசப்பட்டு எவ்வளோ நாளைக்கு சும்மா இருப்பா. அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு பக்கம் தப்பு தண்டா நடக்கணும் என்பது மக்கள் விரும்புகிறார்களா? இந்த சட்டம் விரும்புதா? நாடு விரும்புதா? இந்த சட்டத்தை நோக்கி நாங்கள் வர வேண்டுமா? என்ன விரும்புகிறாங்க? கொடுமையாக இருக்குங்கிறீங்க. இது அதுக்கு மேலே கொடுமையா? இது நியாயமா? இது இந்த மாதிரி நேரத்தில் கூட விவாதத்தில் இல்லைன்னா எப்படி சொல்ல போகிறீங்க? இதை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி வந்து நெல்லை மாவட்டத்தில் வந்து ஐயனார்னு ஒருத்தர் முனியம்மாண்டு மனைவி, இத்தனைக்கும் சொந்தக்காரங்க, அக்கா மகன். சொந்தக்காரங்களாம் கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா, வேற ஒரு குடும்ப பகை அதெல்லாம் கிடையாது, சொந்தங்கிற ஒரு இணைப்பு கூட சேர்த்து வைக்கணும். அப்படி இருந்தும் கூட என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை என்ன செய்கிறாங்க, பொதுவாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தவனா என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ என்ன லேட்டஸ்ட்டு விஷயம் நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால், பெண்கள் தரப்பில் இருந்து வரதட்சணை கேஸ்ன்னு கொடுத்து விட்ருவாங்க. வரதட்சணை கேட்டால் தான் வரதட்சணை கேஸ் கொடுக்கணும். வரதட்சணை கேஸ் கொடுத்தா எப்படி கொடுத்துருக்கணும், கல்யாணம் பண்ணும்போது கொடுக்க வேண்டியான, கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை கேட்டான், அப்போலாம் தலையாட்டி விட்டு வரதட்சணை எப்போ கொடுக்குறாங்க, 4 வருஷம் வாழ்ந்து விட்டு வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துனாங்க. ஆனால் அப்படி கேட்கவே மாட்டாங்க. வரதட்சணை கேட்குறது என்பது கோடியில் ஒருத்தவன்ட்ட கேட்பானே தவிர 4 வருஷத்துக்கு பிறகு கேட்பான், கல்யாணம் பண்ணவொன்னே கேட்பான். ஒரு பிள்ளை பெற வரைக்கும் அதை வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து அந்த சீர்னா என்ன செய்வான், அது ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு வண்டி ஓடுமே தவிர 6 வருஷத்துக்கு பிறகு வரதட்சணை கேசுங்க. கல்யாணம் பண்ணி 6 வருஷம் ஆயிரம், ஏதாவது கண்டிச்சாண்டு வைங்க, ஏதாவது தப்ப சுட்டிக்காரன்னு வைங்க, மாமியார் மருமக சண்டைன்னு வைங்க, வரதட்சணை கேஸ் கொடுத்துருவாங்க. வரதட்சணை பொம்பளைக்கு சட்டம் சாதகமாக இருக்கிறது. வரதட்சணை கேஸ் கொடுத்துட்டா அந்த முனியம்மாக்கு அவருக்கு ஐயனாருக்கு சண்டை வந்தவுடனே ஜமாத்தில் அவங்களுக்கு ஜமாத்து இருக்கும், அவங்களுக்கு பஞ்சாயத்து வச்சுருப்பாங்க, அதில் பேசலாம், பேசி சுமமான ஒரு முடிவுக்கு வரலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு போலீஸில் உடனே வரதட்சணை கேஸ் கொடுத்தாச்சு. அப்போ குடும்பத்தில் உள்ள சண்டைக்கு வரதட்சணை கேஸ் அவன் என்ன செய்வான், என்னை போலீஸில் கொண்டு நிப்பாட்டிட்டீல, எனக்கு வேணாம், நீ பேசு, ஏதாவது நமக்குள்ளே பேச முடிக்கணும். நான் வரதட்சணை கேட்காம இருந்து நான் வரதட்சணை கேட்டேன்னு வரதட்சணை கேஸ் கொடுத்தா கணவன், கணவனுடைய தாய், கணவனுடைய தந்தை, கணவனுடைய அண்ணன் தங்கைகள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் அப்படி சொல்லி வச்சுக்கலாம். யாரையெல்லாம் குறிப்பிடுறாங்களோ, வரதட்சணை கேட்டு கணவர் கேட்டார், மாமியாவும் சேர்த்து வற்புறுத்தினாங்க, கூட அவருடைய மகள் இருந்துட்டு வற்புறுத்தி சேர்த்துக்கிட்டோம்னா கேஸில் சேர்ந்துருவாங்க, அவ்வளோதான். அப்போ யாரை வேணாலும் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் என்ன செய்யலாம், உள்ளே பிடிச்சி வச்சுப்பிடலாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு வரதட்சணை கேஸை கொண்டு போய் கொடுத்தோம்னே இவர் நொந்து வேணும் பண்ணுறாரு, இனி வரதட்சணை கேஸ் கொடுத்தீங்கள, போலீஸில் என்ன குற்றவாளி ஆகிட்டீங்கள, அவங்க சட்டியோடு டிப்பாட்டி விட்டாங்கல்ல, அது நடக்கும்ல, அதெல்லாம் பாதிக்கப்பட்டுருவான் பலருக்கு. அவன் என்ன பண்ணி விட்டான், கோர்ட்டில் போய் இந்த முன்னாடி எனக்கு வேணாம், நான் ஒன்றுமே வரதட்சணை கேட்காம இருந்து போலீஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க, என்னால் இனிமேல் வாழ முடியாது, போலீஸ் அளவுக்கு போனாலும் என்ன வேணாலும் செய்யலாம் தானே, ஆள் வச்சு விட்டு அடிக்கலாம். அப்போ இந்த மாதிரி போலீஸ் லெவலில் போய் என்னை போய் குற்றவாளியை நிப்பாட்டின பிறகு நான் வந்து வாழ முடியாதுன்னு சொல்லி கேஸ் கொடுக்குறாரு. கேஸு கொடுத்தா தென்காசி கோர்ட்டில் என்ன செய்கிறது, வழக்கு நடக்கிறது. தென்காசியை சேர்ந்தவங்க தான் இவங்க. கீழ் கோர்ட்டில் நடக்கிறது, சார்பு கோர்ட்டில். அப்போ சார்பு கோர்ட்டில் நடந்தவொடனே என்ன, சப் கோர்ட்டில் நடக்கிறது. நடந்தவொடனே என்ன தீர்ப்பு, உனக்கு இதுக்கெல்லாம் தர முடியாது, போலீஸ் உடனே நிப்பாட்டினாலும் பொண்டாட்டி தான், வரதட்சணை கேஸ் பொய்யா கொடுத்தாலும் பொண்டாட்டி தான். அவன் வந்து ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு வரதட்சணை கேஸ் கொடுத்து பாதிக்கப்பட்டிருக்கிறான், அதுக்காக வேண்டி இனிமேல் வாழ முடியாதுங்கிறான். அதுக்கு என்ன கோர்ட்டில் சொல்கிறாங்க, இது வந்து விவாகரத்து தர முடியாது, அவள் போலீஸில் கொண்டு நிப்பாட்டினாலும் சரி தான், நீ அவளோட தான் வாழ்ந்தாகணும், உன்னை ஜெயிலுக்கு அனுப்பினாலும் சரி தான், நீ அவளோட தான் வாழ்ந்தாகணும், இதுதான் அதுக்கு அர்த்தம். தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அவர் ஐயனார், சார்பு சப் கோர்ட்லேருந்து மேல் கோர்ட்டுக்கு வராரு. மேல் கோர்ட்டு வந்து என்ன செய்கிறாரு, கூடுதல் செஷன்ஸ் கோர்ட்டில் போய் மனு தாக்கல் பண்ணுறாரு. இந்த மாதிரி கீழ் கோர்ட்டில் அநியாயம் பண்ணிட்டாங்க, தப்பான தீர்ப்பு தந்துட்டாங்க, எனக்கு வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறது, என்னை போலீஸில் கொண்டு விட்ட பொம்பளை என்னோட வாழ்வாளா, என்னோட வாழ்க்கை நடத்துறது கிடையாது, பேருக்கு பொண்டாட்டின்னு நான் இருக்க விரும்பலை, எனக்கு விவாகரத்து தாங்க அப்படின்னு அவர் மறுபடியும் மனு தாக்கல் பண்ணுறாரு செஷன்ஸ் கோர்ட்டில். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதெல்லாம் முடியாது, மனைவியோட சேர்ந்து வாழு, விவாகரத்து தர முடியாது, அவள் தான் பொண்டாட்டி, நீ அவளோட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, தீர்ப்பளிச்சுட்டாங்க. வாழன்னு தீர்ப்பளித்தவங்க எப்படி வாழ வைப்பாங்கன்னு தெரியல. 2 பேரும் பிடிச்சி கொண்டு வைப்பாங்களா, ரூமில் அடைக்குவாங்களா, வெளியில் காவலுக்கு நிற்பாங்களா, என்னன்னு விளங்கவே இல்லை. நீ போய் வாழ்ன்னு எப்படி வாழ்கிறது,
வாழ்றது அது கூட சுற்றி அமைக்கணுமா இல்லை, எப்படி சூழ்நிலை இல்லையே, வாழ்கிற அமைப்பு இல்லையே, போலீஸில் கொண்டு கொடுக்குற அளவுக்குள்ள மோதல் இருக்கிறது குடும்பத்துக்கு மத்தியில். அப்போ சப்கோர்ட்லேயும் தள்ளுபடி ஆகிவிட்டது, விவாகரத்து கிடையாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் செஷன்ஸ்லையும் தள்ளுபடி பண்ணிட்டு மனைவியோட சேர்ந்து வாழ்ந்து ஆகணும் உத்தரவு போட்டாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறாரு அவர், சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு அப்பீல் பண்ணுறாரு. அப்போ அந்த கோர்ட்டு பிரிக்கலை, இந்த கேஸ் மதுரையில் விசாரிக்கணும். இப்போ வந்த கேஸாக இருந்தால் அப்போ ஒரு ஹைகோர்ட்டு தான் இருந்தது. அதனால் சென்னை ஹைகோர்ட்டில் என்ன செஞ்சாங்க, அந்த வழக்கை போட்டார். அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது மதுரையிலையும் கிளைய ஆரம்பிச்சுட்டாங்க, ஹைகோர்ட்டு கிளைய. அப்போ இங்கே மதுரை பகுதி கேஸ் அங்கே மாற்றுறாங்க. இங்கே கொடுத்த கம்ப்ளைண்ட் எங்கே மாறுது, தென்காசியில் மதுரை சேரும்ல, தமிழ்நாட்டில் பாதி பகுதியை மதுரைக்கும் பாதி பகுதியை சென்னைக்கும் ஆக்கிவிட்டாங்க. அப்போ தென்காசி திருநெல்வேலிக்காரங்களாம் ஹைகோர்ட்டுக்கு போகிறது எங்கே போகணும், மதுரை ஹைகோர்ட்டு தான் போகணும். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே அவங்க எல்லைக்குள்ளே அது வருது. அப்போ சென்னையில் போட்ட வழக்கு என்ன ஆகுது, மாவட்ட நீதிமன்றத்தை ரெண்டாக பிரித்த உடனே சென்னையுடைய பிரான்ச்சு மதுரை, பிரான்ச்சு பிரித்த உடனே என்ன ஆகுதுன்னா மதுரைக்கு அந்த வழக்கு மாறுது. மாறிக்கு கடைசியில் மதுரையில் இந்த விசாரணைக்கு வருது. விசாரிக்கும் போது ஒரு அம்மா விமலாங்கிற நீதிபதி அவங்க என்ன செய்கிறாங்க, இது ரொம்ப அநியாயமாக இருக்குது, போலீஸில் கொண்டே வச்சு அவனுக்கு சித்திரவதை பண்ணி வாழ மாட்டேன்னு பெரிய சண்டையை வெட்டுக்குத்து நடக்கிற அளவுக்கு இருக்கிற நிலைமை, இது போய் வாழணும்னு எப்படி நான் சொல்கிறீங்க, அநியாயமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி விவாகரத்து உங்க தரேன்னு தீர்ப்பளிச்சிடுறாங்க. பெண்ணு தான் தீர்ப்பளிக்கிறாங்க. இப்போ இந்த தீர்ப்பு 11 வருஷம் ஆச்சு. இப்போ அதாவது விவாகரத்து தர்றேன்னு சொல்கிறதுக்கு இந்த தீர்ப்பை வாங்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, 11 வருஷம் இவன் போராடி பல நீதிமன்றங்களுடைய சென்னைக்கு படியேறி மதுரைக்கு படியேறி நீதிமன்றங்களுடைய வழக்கு வக்கீல்களுக்கு ஏராளமான பணத்தை செலவழித்து ஒரு குடும்ப வாழ்க்கையை கல்யாணத்தை எப்படி பண்ணுறீங்க, அப்போ கல்யாணத்தை ஒரு சட்டத்தை போடு. கல்யாணம் பண்ணுறதா என்ன செய்யணும், முதல்ல கீழ்கோர்ட்டில் அனுமதி வாங்க வேண்டும். அதில் ஓகேன்னு சொன்ன பிறகு மறுத்துட்டான்னு சொன்னால் மறு செஷன்ஸில் கொண்டு அப்பீல் அதெல்லாம் செஞ்சுருந்தா ரத்துக்கு அங்கே போ. கல்யாணத்துலாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. விவாகரத்து கேட்குற மட்டும் என்ன செய்யணுமா, எந்த சட்டத்தின்படி நடந்துச்சு அந்த சட்டத்தில் பிரிக்க வேணும். சுப்ரீம் கோர்ட்டில் போய் தான் கல்யாணம் பண்ணீங்களா எல்லாரும், ஹைகோர்ட்டில் போய் தான் கல்யாணம் பண்ணிட்டு வர்றீங்களா? அப்போ கல்யாணத்தில் இதெல்லாம் அவங்கவுங்க பண்ணிக்கிற ஒரு விஷயத்தில் போட்டுக்கிட்டு சிம்பிளாக விட்டுருந்தா நீதிமன்றத்தில் வழக்காவது தேங்காது. இந்த குடும்ப வழக்குனாலேயே கிரிமினல் கேஸை கூட பிடிக்க முடிய மாட்டேங்குது, வண்டியாக சேருது. நீதிபதிகள் அந்த வேலை தான் பார்க்க முடிகிறது, திருட்டு பேரை பிடிக்க முடிய மாட்டேங்குது. திருடங்க ஒரு திருடனான்னு பிடிச்சாங்கன்னா அவன் செத்து போன பிறகு தீர்ப்பளிக்கிறாங்க. அந்த அளவுக்கு திருடன் செத்து போயிடுவான், அவன் திருடன்னு சொல்லி 6 மாதம் தண்டனைன்னு சொல்கிறதுக்கு எவ்வளவு பணத்தை தான் கொண்டு தண்டனை. ஏன் காரணம், வழக்கு குவியுது. இந்த மாதிரி தேவையில்லாமல் நீதிமன்றங்களுக்கு இந்த சும்மா வேணுமா, ஓட்டு அவனுக்குள்ளே பேசி முடிச்சோ ஜமாத்தில் வச்சு கூட்டில் பேசி நல்லா செய்ய பண்ண முடிஞ்சு வச்சுக்கதை சிம்பிளாக முடிச்சு விட்டு போயிடலாம். கடைசியில் இருக்குன்னு தானே சொல்ல போகிறேன், இல்லைன்னு சொல்ல போகிறேன், ஏதாவது ஒன்று சொல்ல போகிறேன். அதை உள்ளூரில் சொல்லிட்டு போயிடுறான், அது ஜமாத் சொல்லிட்டு போயிடறான், பஞ்சாயத்து சொல்லிட்டு போகிறான். அது ஏன் நீதிமன்றத்துக்கு அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் சிந்திச்சு பார்க்கும்போது 11 ஆண்டுகளுக்கு பிறகு 20 ஆண்டு 20 வருஷம் இந்த தீர்ப்பு வழங்குறது. எத்தனை வருஷம், 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வழக்கு 92 போட்டது இப்போ 2012 தீர்ப்பாயிருக்கு. 20 வருஷம் எதுக்கு, மனைவி இல்லைன்னு சொல்லி வேணாம் என்னை போலீஸில் நிப்பாட்டி விட்டா, என்னை கோர்ட்டில் கொண்டு நிப்பாட்டி விட்டா, ஜெயிலுக்கு அடைச்சி விட்டா, அவள் தாய் வீட்டுக்கு போயிட்டா, எனக்கு வாழ முடியலை பயமாக இருக்குது என்று நீதிமன்றத்துக்கு போனாலும் கூட அது இல்லைன்னு முதல் சொல்லி இருக்குன்ற தீர்ப்பு வாங்குறதுக்கு என்ன ஆயிரும். ஒரு உதாரணமாக அப்படி வச்சுக்கிறோமே, ஒரு 40 வயசில் இந்த வழக்கு ஆரம்பித்தான்னு வைங்க, 60 வயசில் இவனை தீர்ப்பு கொடுத்து 60 வயசு பிறகு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு, ஏன்னா 40 வயசில் கேஸை போடுறான், 60 வயசு ஆகும் போது உனக்கு வாரம் தருகிறேன். அப்போ 60 வயசு கிழவனுக்கு கல்யாணமா, அவன் எல்லாம் அடக்கி ஒடுக்கி போயிருப்பான். அப்போ எப்போ தேவையோ அப்போ கிடைக்குதான் நியாயம். இந்த விவாகரத்து கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன, 60 வயசு 70 வயசுல கொடுக்கறதுக்கு பதிலாக இப்போ சொல்லி தொலைலாம். 65 வயசு போங்கடா எப்படி இருந்துட்டு போங்கடான்னு சொல்ல வேண்டியதானே. 60 வயசுல விவாகரத்து கொடுக்குறாங்க, கொடுத்தது சரி, எப்போ கொடுக்குறீங்க? அப்போ இதை மாற்றணுமா எதை மாற்றணும்? இஸ்லாமிய சட்டம் எவ்வளோ அற்புதமாக இருக்கிறது. பேச்சுவார்த்தை நடத்தி 2 பேர்கிட்ட வச்சு அங்கனே சொல்லி சேர்ந்து வாழ்க்கை அட்வைஸ்லாம் பண்ணி குடும்பத்தாரும் பேசி அவங்களே அறிவுரை சொல்ல வச்சு சிட்டிங்லாம் வச்சு சரி விவாகரத்து நஷ்டம் வாங்கி கொடுத்து போமான்னு முடிச்சு விட்றதுக்கு அல்ல சேர்ந்து போங்கன்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புறதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கிறது. 3 மாதம் 6 மாதம் பஞ்சாயத்து ஒவ்வொரு விபச்சாரத்துக்கு போக மாட்டான், ஒழுங்கு கேட்டு நடக்காது. அவளுக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்கலாம், இவனுக்கு ஒரு வாழ்க்கையை தேடி போயிட்டு இருக்க வேண்டியதானே. எவ்வளோ லேசாக இருக்கிறது. இது கொடுமையா எது கொடுமை? இது கொடுமைங்கிறாங்க. இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இது அநியாயமா இல்லையா? இது அவளுக்கு விளங்காமல் தூண்டி விட்டு வழக்கு போடுறான்னு சொன்னால் அவள் தான் என்ன செய்வா? இவளுக்கு 60 ஆகும், அவளுக்கு 50 ஆகி போயிடும். 50 வயசு அவள் என்ன செய்வான்? விவாகரத்து வாங்கிட்டு போய் 50 வயசு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேவைன்னு விளம்பரம் கொடுக்க முடியுமா? எப்படின்னா என்ன அர்த்தம் இருக்கு? இவங்க விளையாடுறாங்களா? சட்ட மக்களுடைய உணர்வை புரியுறாங்களா? இளமண்டா என்ன, உடல்டா என்ன, தேவைண்டா என்ன, உடற்கூறு உண்மை உங்களுக்கு தெரியாதாப்ப? எதுக்காக வேண்டி இந்த விஷயத்தை இந்த மாதிரி கையாளுறாங்க? சட்டம் சரியில்லை. சட்டம் சரியாக சும்மா 1/2 மணி நேரத்தில் முடிகிற ஒரு விஷயம், ஒரு நாளில் முடிகிற விஷயம், 2 நாளில் முடியும். அதிகபட்சம் 3 மாதம் எடுத்துக்க.
அவ்வளோ மேட்ரு தான் இது, சிம்பிளாக முடிக்கிற ஒரு விஷயம். இப்படி ஒரு தீர்ப்பை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டிலே நடந்த ஒரு விஷயம், ரமேஷ்னு ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, ஹேமலதாண்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அந்த ஹேமலதாங்கிறவங்க ஒரு முன்னாள் ஒரு எம்எல்ஏவுடைய மகள், ஒரு எம்எல்ஏவுடைய மகள்ங்கிற முறையில் கல்யாணம் பண்ண பிறகு அதில் சில ஈகோ வந்துடும்ல. எம்எல்ஏ அரசியல்வாதி மகள்னா அவங்க ஒரு மாதிரியாக இருப்பாங்க, இவருக்கு மேட்ச் ஆகாது, குடும்பத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும், மாமனார் மாமியார் பஞ்சாயத்து வரும். இதெல்லாம் வந்த பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க, நீ உன் குடும்பத்தில் லாயக்கப்பட மாட்ட அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களோ என்னமோ தெரியல. இந்த அம்மா என்ன பண்ணிருச்சுன்னு சொன்னால் போலீஸில் கம்ப்ளைண்ட் வந்து டபுள் மேட்ரு தான். அதை கம்ப்ளைண்ட்டை கொடுத்து என்ன அடித்தான் வச்சான், சித்திரவதை பண்ண, வரதட்சணை கேட்டு பணத்தை வாங்கிட்டு வா, கார் வாங்கிட்டு வா, நகை வாங்கிட்டு வான்னு சொல்லி டெய்லி தொந்தரவு பண்ணுறான், தாங்க முடியலன்னு சொல்லி என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். சிகரெட்டில் சூடு வச்சான், சிகரெட் குடிக்கிறவனாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டியது, சிகரெட்டில் சூடு வச்சான், அவன் என்ன பழக்கம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்க வேண்டியதான். வாயில் வந்தாலும் சேர்த்து நினைச்சிட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவொடனே அவங்களுக்கு அரசியல் செல்வாக்கு வேறு இருந்த காரணத்தினால இவனை உடனே பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க ஜெயிலில். யாரை, இந்த ரமேஷுங்கிற ஆளை பிடிச்சி என்ன செஞ்சாங்க, புருஷனை ஜெயிலில் கொண்டு வச்சு 22 நாள் உள்ளே இருக்கிறார். ஜாமீன் மனு போட்டால் இவனை வெளியே விடக்கூடாது, வச்சா என்னை கொண்டு விடுவான்னு சொல்லி அந்த பொம்பளை இன்னொரு எதிர் மனு கொடுத்து ஜாமீன் கிடைக்காம ஆக்குது. உள்ளேயும் தள்ளிவிட்டு கோர்ட்டில் என்னை ஜாமீனில் விடுங்கன்னு கேட்பான்ல, இவனை விட்டா என்னை கொண்டு விடுவான், அதனால வெளியே விடாதீங்கன்னு சொல்லிட்டு அதனால 22 நாள் இல்லாட்டி ஒரு வாரத்தில் வந்திருக்கலாம் இந்த கேஸுக்கெல்லாம். இந்த கேஸுக்கெல்லாம் ஒரு கேஸில் வர வேண்டிய விஷயம். இவங்க எதிர் மனுலாம் போட்டுக்கிட்டு நினைஞ்சாங்க 22 நாள் வந்தானா அவன் வந்து இன்னும் வந்து இதுக்கு மேலே வாழ முடியாது. இவ்வளவு செஞ்ச பிறகு இதை நமக்குள்ளே பேசிட்டோம், ஒன்றும் பரவாயில்லை, என்னையே எங்கள் அம்மாவை எல்லாத்தையும் கொண்டு ஜெயிலில் கொண்டு போய் போட்டு வழக்கில் சேர்த்து குடும்பத்தையே நாசமாக்கி ஊரெலாம் சந்திச்சு இருக்கிற மாதிரி ஆக்கி காரியத்து போகிற மாதிரி ஆக்கி எங்களை போலீஸ் ஜெயிலுக்கு போய்ட்டு அப்படி பார்ப்பாங்களா இல்லையா, என்னத்துக்கு போனாலும் தெரியாது, ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தான். அது உண்மைன்னு மக்கள் நினைப்பாங்க. பொண்டாட்டி போய் அடித்தானா, சிகரெட்டு சுட்டானா, அப்படிலாம் அவன் பொம்பளை சொல்ல கதையெல்லாம் இப்போ எஃப்ஐஆரில் எழுதுனாலாம் வந்துடும். அது மாதிரி நான் என்னை உடலுறவு கொள்ளும் பொழுது என்னை கேமராவில் படம் எடுத்துக் கொள்வார்னு கூட சேர்த்து விட்ருவாங்க பொம்பளைங்க. சேர்த்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் செஞ்சவனான்னு ஊரில் நாரி பேர் அப்படி செஞ்சிருக்க மாட்டான். இவங்க வந்து அதை ஒரு பழி வாங்குறதுக்காக என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி பொய் கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கு ஏற்றவாறு நம்ம நாட்டில் அந்த சட்டத்தை வரதட்சணை சட்டம்னு ஒன்று வச்சுருக்குறாங்க, அதை கொண்டே கொடுத்துட்றாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் விவாகரத்து வழக்கை வந்து அவர் கேட்குறாரு, எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டவன் அந்த அம்மா என்ன செய்யுது, ஜெயிலையும் வச்சுவிட்டு ஓடா தொலைஞ்சு போட நாயன்னு சொல்ல வேண்டிய, உனக்கு பிடிக்கல, அவனை ஜெயிலில் வைக்கிற அளவுக்கு அவனுக்கு பஞ்சாயத்து இருக்கிறது, உன்னால் அவனோட வாழ முடியாது, அவன் அம்மாவோட வாழ முடியாது, தெரிஞ்சு போச்சு, ஜாமீனில் வந்தால் கூட உன்னை கொலை பண்ணிடுவாங்கிற, அப்படி சொல்லிவிட்டு என்னை அவரோட சேர்த்து வைக்கவன் விவாகரத்து கொடுக்கக்கூடாதுன்னு பண்ணும். சேர்த்து வைக்கணும்னா இதுக்கு அவனை வெளியே விட்டால் கொலை பண்ணுவான்னு ஒரு பக்கமான போட்டுவிட்டு அவன் சேர்த்து வச்சு அப்போ கொலை பண்ண மாட்டானா, என்ன பண்ண போடுறாங்க, விவாகரத்து கொடுத்துரு மனு கோர்ட்டுக்கு போன உடனே அவங்க எப்படி மனு கொடுக்குறாங்க, சேர்ந்து வாழும் உரிமை எனக்கு இருக்கிறது, என்னை என் கணவரோடு சேர்த்து வைக்க வேண்டும் மனு கொடுத்த உடனே நீதிமன்றம் என்ன செய்கிறாங்க, பெண்ணு கொடுத்து சேர்ந்து வாழ்றாங்கிறாங்கல்ல, உனக்கு விவாகரத்து கிடையாது, ஓடு, விவாகரத்து இல்லைன்னு நினைச்சாங்க, தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து உயர் நீதிமன்றத்தில் 2012 ஆண்டு என்ன செய்கிறாரு, அவர் இப்போ தான் வழக்கு போடுறாரு. அங்கே போட்டோன்னு என்ன செய்கிறாங்க, விவாகரத்து கொடுக்குறாங்க. இது வந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துக்கு பிறகு ஹைகோர்ட்டில் போனால் ஹைகோர்ட்டில் என்ன செய்கிறாங்க, விவாகரத்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அழகான ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பெல்லாம் அகன்ற பின் நீ அவனை கூட போலீஸில் போட்டு ஜெயிலில் கொண்டு போய் வச்சு அவன் மாமனார் மாமியார் உன்னுடைய மாமனார் மாமியாரெல்லாம் போட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் சித்திரவதை பண்ணி எல்லாம் செஞ்ச பிறகு அதை சொல்கிறார் நீதிபதி, சொல்கிறார் அன்பெல்லாம் அகன்ற பின் சேர்ந்து வாழ முடியாது. நீதிபதிகள் தர்மராஜ், வேணுகோபால் அவங்க 2 பேரும் அதை விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, கணவன் விவாகரத்து கோரினால் மனைவி சேர்ந்து வாழும் உரிமை கோரி வழக்கு போடுகிறார்கள். மனைவியிடம் கணவன் கொடுமை அனுபவித்தால் விவாகரத்து கோரும் உரிமை கணவனுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, தீர்ப்பளிச்சுட்டு அதே நேரத்தில் வந்து நீ ஒரே செட்டில்மெண்ட்டாக 5 லட்ச ரூபா கொடுக்கணும். யாருக்கு, மனைவிக்கு என்ன செய்யணும், 5 லட்ச ரூபா நீ உடனே செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு விவாகரத்து வாங்கிக்கன்னு ஹைகோர்ட்டில் என்ன செய்கிறாங்க, தீர்ப்பளிக்கிறாங்க. அது வந்து அவங்க கேட்டிருப்பாங்க, எனக்கு கல்யாணத்துக்கு கூட செலவு பண்ணணும், இதெல்லாம் பண்ணோம், அதில் ரூபாய் வீணாகி போச்சு, இல்லை அது கொடுத்தா இது கொடுத்தா சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதுதான் தொகை 5 லட்ச ரூபா. அந்த விஷயம் போக வேண்டியதில்லை. அப்போ இந்த விவாகரத்து கொடுக்குறாங்க. ஆனால் இது என்ன ஆகுது, இதுக்கும் 10 வருஷம் எடுத்துருக்குது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு விவாகரத்து ஹைகோர்ட்டில் கொடுக்குறாங்க. இதே கேஸ் இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு போனால் இல்லைன்னு வரும். யாருக்கு எப்படி கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு மரத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு குருவி இங்கிட்டு போமா அங்கிட்டு போகணும்னு சொல்ல முடியுமா, இப்படியும் பறக்கலாம் இப்படியும் பறக்கலாம், நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரியாகும் இந்த கேஸுகள்லாம். நீங்கள் நீதிபதி போறிய அவர் என்ன தீர்ப்பளிப்பார்னு சட்ட புத்தகத்தை பார்த்தா சொல்ல இயலாது. அவர் நினைக்கிற தீர்ப்பளிப்பார். நினைச்சா என்ன செய்வார், இதுக்கு இல்லாமல் விவாகரத்தும் பாரு, இதற்கு விவாகரத்து கொடுக்காமல் எதற்கு கொடுப்பதும் பாரு இன்னொருத்தர். அதனால அதே விஷயத்தை ஒருத்தர் செய்வார், இதற்கெல்லாம் விவாகரத்து கேட்கலாமான்னு சொல்லுவார். அதுக்கு இன்னொருத்தர் செய்வார், இதுக்கு தாண்டா விவாகரத்து கொடுக்கணும் பாரு.
இப்போ என்னங்க இது ஒரு சட்டமா? இது நீங்கள் செஞ்சுட்டு போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வச்சுக்கிட்டு இஸ்லாமிய திருத்தணுங்கிறீங்க, அதான் கேள்வி. இப்போ இந்த மாதிரி வைத்துக்கொண்டு அர்த்தமற்ற கிறுக்குத்தனமான சட்டங்களை வைத்துக்கொண்டு குடும்ப வாழ்க்கையை நாசமாக்கி விபச்சாரத்தில் ஆண்களை தள்ளி பெண்களை விபச்சாரத்தில் தள்ளி ஒழுக்கக்கட்டாக்கி ஒரு மனிதாபிமானமற்ற முறையில் கணவன் மனைவி ஆக்கி விட்டு இவன் அவளுக்கு வில்லியனாகிறதும் அவள் வந்து இவளுக்கு வில்லியாகிறதும் ஆக்கி விட்டு இது பிளாக்மெயில் பண்ணி உன்னையும் வாழ விட மாட்டேன், உன்னையும் வாழ இவன் என்ன செய்வான்? இதுக்கு தான் கோர்ட்டு போவான். அவன் என்ன பண்ணுறான்? நம்ம நீதிமன்றத்துக்கு போகணும்னு வைங்களேன், அவன் என்ன முடிவு பண்ணுறான்? கோர்ட்டுக்கு போனால் இதான் நடக்கும். முதல்ல இல்லைம்பாங்க, 15 வருஷத்துக்கு பிறகு வேணா இருக்குன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, அது கூட இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. அப்போ இவ்வளவும் பணத்தையெல்லாம் செலவழிச்சு விட்டு எதுக்குடா பணம் நினைச்சான்? அவன் சில முடிவு ரொம்ப கொடூர காரணம் இருந்தால் போட்டு தள்ளுன்றான். இப்போ என்ன பண்ணுவீங்க? 90 நாள் உள்ளேருந்து வந்துடும், அவ்வளோதான். கொலைக்கேஸு போடுவீங்க, கொலைக்கேஸை நிரூபிக்க இயலாது. வீட்டுக்குள்ளே உள்ள கொலைக்கேஸு விட்னஸ் வேணுமா இல்லையா? கொலைக்கேஸை நிரூபித்து தண்டனை கொடுக்குறாங்க, ஐ விட்னஸ் வேணும், கண்ணால் பார்க்குறவன் வேணும். புருஷன் பொண்டாட்டியை கொள்ளும்போது யாரை கண்ணால் போய் பார்க்குறது? ரோட்டில் கொண்டா கண்ணால் 1000 பேர் பார்த்துருப்பான். வீட்டுக்குள்ளே வச்சு தலவணி சாமி கொண்டுட்டானா எப்படி எந்த கண்ணால் போய் பார்க்குறதுன்னு யார் பார்த்துருப்பா? எதுக்கு எந்த சாட்சியமும் இருக்காது. அப்போ ஆரம்பத்தில் வழக்கு போட்டு ஒரு 90 நாள் உள்ளே வைப்பாங்க, ஜாமீன் கிடைக்கும், அப்புறம் வெளியே வந்துடுவான். 90 நாளில் கல்யாணம் பண்ணி பேசாமல் போயிட்டே இருப்பான். இந்த வழக்கு நடக்கும், 15 நாளில் கோர்ட்டுக்கு போவான். அதுக்கப்புறம் என்ன மாதிரி குற்றவாளி சாட்சி இல்லாத காரணத்தினால் இவரை நிரபராதி என்று கருதி விடுதலை செய்கிறேன் வரப்போகுது. இது ரொம்ப ஈஸி. எதுக்கு? விவாகரத்துக்கு நீ அலைஞ்சிக்கிட்டு பண்ணுறதை விட ஒரு 90 நாளுக்கு உனக்கு வாழ்க்கை இல்லாமல் இருக்குமே தவிர அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை இல்லை, சிம்பிள் தான். இதுக்கு நீ விவாகரத்துக்கு அலையத்தானே போகிற கோர்ட்டுக்கு, அது மாதிரி இது கலைஞ்சிட்டு போ, இந்த கேஸ் கலைஞ்சிட்டு போ. இது ஒன்று பெரிய கடைசியில் விடுதலை தான் உனக்கு கிடைக்க போகுது, நிரூபிக்க இயலாது. இந்த மாதிரியான நிலைக்கு வரலாம். அல்லது என்ன பண்ணுறான்? அந்த மாதிரி நீங்கள் சட்டம் வச்சுருக்கும் போது இதெல்லாம் சரிப்பட்டு வராது. விவாகரத்துன்னு கேட்டேன்னு இந்த பஞ்சாயத்து நீ பேருக்கு நீ பொண்டாட்டின்னு வச்சுக்கிறோம், ஒன்றும் செய்ய மாட்டேன், சோறும் தரமாட்டேன், கஞ்சியும் தரமாட்டேன், பொண்டாட்டின்னு ஊரில் வேணா சொல்லிக்கிட்டு திரி, உன்னோட வாழவும் மாட்டேன், நான் அவளை சின்ன விட வச்சுக்கு இப்போ என்ன பண்ணுவேன்னு கேட்பான். கல்யாணம் பண்ணால் தானே கேள்வி கேட்பீங்க. இந்த நாட்டில் 2வது கல்யாணம் பண்ணால் குற்றம்பீங்க. கல்யாணம் பண்ண ஒப்பாட்டி வச்சுட்டா குற்றமா? குற்றம் கிடையாது. சட்டப்படி கேஸே கொடுக்க முடியாது, வப்பாட்டி வச்சுட்டு முடியாது. சேர்ந்து விரும்பி வாழ்வது குற்றம் இல்லைன்னு எழுதி வச்சுக்கிறீங்க. அவன் என்ன நினைப்பான்? இனிமேல் இந்த விவாகரத்து பக்கம் கோர்ட்டுக்கு போகவே கூடாது. கோர்ட்டுக்கு போகிறத விட பிடிக்கலையா நம்ம 2 ரூட்டு தான், ஒன்று காலி பண்ணு, இல்லாட்டி என்ன செய்வோம், பேருக்கு பொண்டாடி வச்சு நம்ம வப்பாட்டி வச்சுக்கிறோம். என்ன பண்ணுவேன்? இப்போ இந்த பொம்பளை என்ன செய்ய முடியும்? என் கணவர் வப்பாட்டி வச்சுட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவர் உரிமமானு சொல்லிடுவாங்க. சட்டத்தில் இருக்கு அப்படின்னா அவருக்கு உரிமமா ஒன்றும் செய்ய முடியாது, வப்பாட்டி வைக்கிற குற்றம் இல்லை. எந்த சட்ட புத்தகத்தில் எதை வச்சு நான் கேஸ் போடுறது? அவர் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லி கேஸ் போடுவேன். அதான் கல்யாணம் பண்ணால் கேஸ் போடுவாங்களாம், விபச்சாரம் பண்ணால் கேஸ் போட மாட்டாங்களாம். எப்படி விஷயம்? உன் புருஷன் கல்யாணம் பண்ணான்னு சொல்லி உள்ளதுக்கு வைக்கிறேன், அவன் வந்து ஒரு வப்பாட்டி வச்சிருந்தா எப்படி நான் உள்ள வைக்கிறது? இதான் சட்டம் அப்படி இருக்குது. அப்போ இதுக்கு போய் மனைவி கேஸை குடிக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறான் நிறைய பேர், இந்த விவாகரத்து ஒரே ஒரு நஷ்டம் அவனுக்கு என்ன வரும்னா, இந்த செத்து போயிட்டானா சொத்துக்களுக்கு கிடைக்கும், வாழ்க்கையில் கிடைக்காது. புருஷன் சொத்துல மனைவி கிடைக்கும். அதையும் விவரம் தெரிஞ்சவனாக இருந்தான்னு வைங்க, சொத்து என் பேரில் இருந்தால் தானே உனக்கு கிடைக்கும். இருக்கும்போது எழுதி கொடுத்துருவேன், இருக்கும்போது அப்பாட்டி பேருக்கு மாற்றி விட்டா என்ன பண்ணுவேன்? நான் ஒன்றும் எழுதி கொடுக்காம செத்து போனால் தானமாக ஏன் சொத்து உனக்கு வரும். நான் என்ன செய்ய, இருக்கும்போதே தானமாக கொடுத்துட்டே இருப்பேன், யாருக்கு கொண்டாலும் கொடுப்பேன். அந்த மாதிரி வப்பாட்டி கம்பெனி கொடுத்து முடிச்சிருவேன். அப்போ என்ன பண்ணுவேன்? அவன் செத்த பிறகு ஒன்றுமே இருக்காது, பேங்க்லையும் ஒன்றும் இருக்காது, அசையா சொத்துக்களும் ஒன்றுமே இருக்காது. இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்படி தூண்டுகிறார்கள். இது மக்களுக்கு தெரிய இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவன் அதிகரிக்கும் பொழுது இன்னும் சொல்லப்போனால் அதுக்குண்டே இணையதளங்கள் இருக்குது. இதுக்கு இந்த பாதிக்கப்பட்ட விவாகரத்து சட்டத்தால் பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கான சங்கம்னு போட்டு வண்டியாக எழுதியிருக்கிறாங்க. அதில் தான் எல்லாம் எடுத்துருக்கிறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் இதுக்குண்டே வெப்சைட்டு போட்டு பாதிக்கப்பட்ட அவன் பாதிக்கப்பட்டிருப்பான்ல, சொந்த அனுபவத்தை சொல்கிறான். நான் இந்த மாதிரி வழக்கு போட்டேன், எனக்கு இந்த மாதிரி நடந்தது, இது நீதியாக நீங்கள் நினைக்கிறீங்களா? பெண்ணுரிமைன்னு பேசுகிறீங்களப்பா, இது என்ன 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 வகையில் இது நியாயம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? அனுபவங்கள் எழுதணும், அதில் ஷேர் பண்ணிக்கிட்டு அது பாட்டு மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த பாதிக்கப்பட்டவங்களாம் சேர்ந்துக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும், இந்த ஒரு பொம்பளை மேலே வந்தோன்னா ஒரு ஸ்டேஷனில் போய் மாதர் சங்கம் முற்றுகிடுறாங்க பாருங்கள். இனிமேல் இந்த மாதிரி வரதட்சணை ஆம்பளை சங்கம் போய் முற்றுகிடுற மாதிரி வரும். ஸ்டேஷனில் பண்ண செய்வான், ஒரு 500 இளைஞர் போயிடும், உள்ள விட்டு வரதட்சணை கேஸ் போடாத, அந்த கருத்துருவாக ஏற்பட்டு ஆண்கள் மத்தியில் இந்த சட்டங்கள்லாம் மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது. ஆண்களை ஒரு பொருட்டாக இருக்கு, நியாயத்தை பேச மாட்டேங்கிறாங்க. பெண்ணா ஆணோ நியாயம் இருந்தால் பெண் பக்கம் பேசு, நியாயம் இருந்தால் ஆண் பக்கம் பேசு. பொம்பளை தப்பு செஞ்சால் அவளை எதிர்த்து நிற்கணும், ஆம்பளை தப்பு செஞ்சால் அதுக்கு எதிராக நிற்கணும். அப்போ தப்பு சரி, இதை பேசுவதற்கு பதிலாக பெண் ஆண் என்று பேசுகிற ஒரு மனநிலையை சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி நடக்கிற காட்சியை பார்க்குறோம். கடைசியில் அந்த ஆளுக்கு தீர்ப்பு வாங்கிட்டார். இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து பாருங்கள், எத்தனை கேஸ் பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்?
இஸ்லாமிய விவாகரத்து சட்டம் எவ்வளவு சிறந்த முறையில் இருக்குது என்பதை புரிந்து கொள்வதில் இதுக்கு மிஞ்சி ஒரு சட்டம் உலகத்தில் கிடையாது. நம்ம சொல்கிற மாதிரி இந்த சட்டம் நடைமுறையில் இருந்தால் ரெண்டு பேருக்குமே நிம்மதி, செலவு இல்லை, கஷ்டம் இல்லை, பிரச்சனை இல்லை, இந்த மாதிரிலாம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பீஜப்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் கர்நாடகாவில் மாதவ்ங்கிறது ஆம்பளை பேர், அவருடைய மனைவி அஸ்வினி. இந்த மாதவ் அஸ்வினி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமாகி பிஜப்பூர் கோர்ட்லேயே லோக்கல் கோர்ட்லேயே வழக்கு போடுறாங்க. லோக்கல் கோர்ட்டில் நினைச்சிட்டாங்க, விவாகரத்து கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, காரணம் சொல்லப்படலை, பேப்பர்லாம் காரணத்தை ஏதோ ஒன்று காரணத்தை சொல்லியிருப்பாங்க, கொடுத்துட்டாங்க. அப்போ அப்பீல் வந்து என்ன செய்கிறாங்க, மனைவி பண்ணுறாங்க, கீழ்கோர்ட்டில் விவாகரத்து கொடுத்துட்டாங்க, விவாகரத்து கொடுக்கக்கூடாது, எங்களை சேர்த்தான் வைக்கணும், விவாகரத்து செல்லாதுன்னு அறிவிங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஹைகோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணுறாங்க. அப்பீல் பண்ணவுடனே ஹைகோர்ட் என்ன பண்ணுது, விவாகரத்து செல்லாதுன்ற ஆயிடுது. முதல்ல விவாகரத்து கொடுத்தாச்சுன்றாங்க கீழ்கோர்ட்டில், மேல்கோர்ட்டில் போய் விவாகரத்து கொடுத்து தப்புன்றவுடனே அவங்க என்ன செய்கிறாங்க, தப்பு, கீழ்கோர்ட்டு கொடுத்த விவாகரத்து செல்லாது. இப்போ என்னவாச்சு, கணவன் மனைவி நீடிக்கிறாங்கன்னு நிலைக்கு வந்துடுறாங்க. வந்தோன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மனைவி வந்து கொடுமைப்படுத்தியதற்கு வந்து நிறைய ஆதாரத்தை சரியாக சமர்ப்பிக்கலை, மனைவி கொடுமைப்படுத்துவதாக மட்டும் சொல்லியிருக்கிறாரு, ஒழுங்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்காத காரணத்தினால அவரை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார். ஒரு விவாகரத்து வாங்க எவ்வளோ போக வேண்டியிருக்கு பாருங்க. ஒரு சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு மனுஷன் கோர்ட்டுக்கு போயிருப்பானா, ஒரு திருட்டு கேஸுக்கு கூட போனால் போயிட்டு கொண்டுட்டு போயிருக்கான், போலீஸுக்கு போகிறதுக்கு பயப்படுறான். எதுக்கடா கோர்ட்டு சாட்சிங்கிறாங்க. இப்போ அடிபட்டு கிடக்காம இருந்தேன், அதை போய் பார்த்தா கூட போலீஸுக்கு தகவல் கொடுக்க மாட்டாங்க, நம்மளுமே சாட்சின்னு கோர்ட்டு கூட்டு போயிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு போய் நம்ம போய் செஞ்சோம்னு சொன்னால் இவர் தான் சாட்சின்னு கொண்டே கோர்ட்டில் நிப்பாட்டுவாங்க, நம்மளை அழைக்குவாங்க. இப்படி மனிதன் கோர்ட்டுன்னா பயப்படுறான். அப்படியான ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை மனைவி சரியில்லை, குடும்ப வாழ்க்கை நாசமாகிட்டு இருக்கிறது என்ற காரணத்திற்காக அந்த வரட்சணை கொடுமைன்னு கேஸ் கொடுத்தாலும் சரி, ஜெயிலில் தள்ளினாலும் சரி, வாழவே மாட்டேன்னு சொன்னாலும் சரி, அல்லது வேறு மாதிரி என்ன மாதிரி செயல்களில் ஈடுபட்டாலும் சரி, விவாகரத்து கிடைக்கிறதுக்காக வேண்டி இப்படி படி ஏற வேண்டி இருக்கிறது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன செய்கிறாங்கன்னா விசாரிக்க, அதான் முக்கியமான விஷயம். அவர் என்ன செய்கிறாங்கன்னா, விவாகரத்து நீ அப்பீல் பண்ணியிருக்கிற, மேல்முறையீடு பண்ணியிருக்கிற, உன் மனைவிக்கையும் கேஸ் போடணுமா இல்லையா, உன் தரப்பில் வக்கீல் போட்டு என்ன செய்கிற, இந்த தீர்ப்பு தப்புன்னு வழக்கு போட்டப்பா உன் பொண்டாட்டி தரப்புலையும் அவங்க மனு தாக்கல் பண்ணணும்ல, நீ தானே இப்போ புருஷனாக இருக்கிற, அந்த வழக்கு சொல்லி நீ தான் ஏற்றுக்க. அதே மாதிரி முதல் சொன்ன மாதிரி உன் பொண்டாட்டி தரப்புலையும் என்ன செய்யணும், அவங்க ஒரு வக்கீல் நியமிக்கிறதுக்கு நீ காசை கொடு, அவங்க வக்கீலில் நியமித்து என்ன செய்யணும், நீ ஒரு வக்கீலுக்கு செலவு பண்ணி விவாகரத்து கொடுன்னு கேளு, இன்னொரு வக்கீலுக்கு நீனே பணத்தை கொடுத்து விவாகரத்து கொடுக்காதுன்னு கேளு. எப்படி அந்த அவ சார்பாக பேசினா அப்படி தானே பேசுனேன். இவன் சார்பாக நியமிக்கிற வக்கீல் வந்து விவாகரத்து வேணும் பாரு, இதுக்கு பணம் இவன் தான் கொடுப்பான். அந்த வக்கீல் என்ன செய்வார், விவாகரத்தை கொடுக்காத சேர்த்து வைப்பார், அதுக்கு பணம் இவன் தான் செலவழிக்கிறான். நீதிபதி தீர்ப்பு பாருங்க. அப்போ இந்த மாதிரி வாழை மறுத்து கொடுமைப்படுத்துறான்னு சொல்லும்போது நீதிபதி என்ன செய்யறான்னு கேட்டால், விவாகரத்து வழக்கில் அஸ்வினிக்கு வழக்கறிஞர் நியமிக்கணும், அதுக்கு உங்களுக்கு செலவு இருக்கிறது, அந்த செலவுக்கு நீ வந்து 50,000 ரூபா நீ என்ன செய்யணும் கொடுக்கணும். அது போக வழக்கு எவ்வளோ நாள் முடிஞ்சாலும் பரவாயில்லை, அது வரைக்கும் மாதம் 10,000 ரூபா கொடு. வழக்கு முடிகிற வரைக்கும் என்ன செய்யணும், 10 வருஷம் ஆனால் கூட கொண்டாடியாக இருக்க மாட்டாங்க, சேர்ந்து வாழ மாட்டாங்க, முடிவாகிற வரைக்கும் வேறு கல்யாணம் பண்ண இயலாது. அது வரைக்கும் என்ன செய்யணும், மாதம் 10,000 ரூபா கொடுத்துட்டு வா. உனக்கு எதிராக வழக்கு பண்ண, இன்னும் சொல்ல போனால் அரசியல் சாசனத்தில் இருக்கிறது, எந்த ஒரு மனிதனையும் அரசியல் சாசனத்துக்கு எதிரான சட்டங்களை வச்சு நம்மளை அதுக்கு கூப்பிடுறாங்க. என்ன சட்டம் இருக்கிறது, எந்த ஒரு மனிதனையும் அவனுக்கு எதிராக அவனை செயல்படுமாறு வற்புறுத்தக்கூடாது அரசியல் சாசனம். எனக்கு எதிராக என்னை கொண்டு நிப்பாட்டக்கூடாது. அப்போ எனக்கு எதிராக தானே, எனக்கு எதிராக வழக்கம் நாங்கள் காசு கொடுத்தா என்ன அர்த்தம், இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது இல்லையா. அப்போ என்னுடைய அப்போ இதுக்கு பொம்பளைக்கு என்ன செய்வாங்க, ரொம்ப தைரியமாகி போயிடுவாங்க, வழக்கு போட்டு செலவுக்கு அவங்க காசு தானே, என்ன செய்கிறது, கீழ்கிற வழக்கு போட்டான்னா நீ சேர்த்து வைன்னு இன்னொரு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு விடு, சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள வழக்கு செலவு அவங்களெல்லாம் விழுவும், உனக்கு பைசா செலவு இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னால் இது என்ன நியாயம். வாழவில்லை, சேரலை, சந்தோஷமாக இருக்கலை, புள்ளப்பெற மாட்டேங்கிறா, அதுதான் பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே வரவே மாட்டாங்க, அதனால பரவாயில்ல, கிறுக்கிச்சையாக இருக்கிறா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே செலவெல்லாம் பண்ணுன்னா இது என்ன நியாயம். இது வாழ்க்கையை இழந்து அவன் வந்து 20 வருஷத்துக்கு அவளுக்கு வந்து வழக்கறிஞருக்கு உள்ள காசையும் கொடுத்து இது என்ன, இது நியாயமாக தெரிகிறதா, இது ஒரு அக்கிரமமாக தெரிகிறதா, மனிதாபிமானக்குள்ள யாராவது ஏற்றுக்கிற முடியுமா. பெண்ணுரிமை பேசுகிறவங்கலாம் இதை தான் பெண்ணுரிமைங்கிறாங்களா. அப்போ இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை அக்கிரமத்தை செய்வதற்கு தான் பெண்ணுரிமைங்கிற கவசமாக பயன்படுத்துகிறதா. அப்போ இந்த மாதிரி அவங்க தீர்ப்பளித்திருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடக்கும் சொல்லிட்டாங்கல்ல, அவன் 50,000 ரூபா அது கொடுத்துருப்பான், அது என்ன கொடுக்காம இருக்க முடியாது, கோர்ட் உத்தரவு போட்டுச்சுல, மாதம் 10,000 ரூபா தண்டனை கட்டிட்டு தான் இருப்பான். இது என்னைக்கு தீர்ப்பு வரப்போகுதுன்னு தெரியல.
10 வருஷம் கழிச்சுன்னா 10 வருஷம் கட்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த வக்கீலுக்குரிய காசு என்ன செய்வார்? 50,000 கட்ட வக்கீல் எந்த மாதம் ஃபீஸ் வரலன்னு மரமனு கொடுத்தாருன்னா இன்னும் 2 லட்ச ரூபா குடும்பம் கோர்ட்டில் சொல்லுவாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தா இது என்ன தீர்ப்பா? அதை விட என்னன்னு கேட்டால் இன்னொன்று கேளுங்க. டெல்லியில் வந்து ஜேஎம் கோக்லின்னு ஒரு ஆள், பேர் கோக்லின்னு ஒரு ஆள். இவர் 1953 வந்து விமலாவை கல்யாணம் பண்ணுறாரு. நான் பிறந்த வருஷம் இது 1953. 1953 என்ன செய்கிறாரு? அவர் வந்து விமலாவை கல்யாணம் பண்ணுறாரு. 1972 வந்து விவாகரத்துன்னு வழக்கு போட்டாருங்க. எப்போ போட்டார்? 1953 பிறந்தது தான் மணந்தது. 1953 பிறந்தது இல்லை, நான் பிறந்த வருஷம் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்படி ஜாதி மனந்தாரந்தனம் வந்திருக்குது. அப்போ 1953 ஒரு 25 வயசு ஆளாக இருந்திருப்பார், குறைஞ்சபட்சம் 30க்குள்ளே இருந்திருப்பார். அப்போ கல்யாணம் பண்ணாரா, ஒரு 72 வரைக்கும் பிரச்சனை ஓடிட்டு இருந்திருக்கு. அப்புறம் 72 நினைச்சாரா சகிக்க முடியலன்னு விவாகரத்து மனு கொடுக்குறாரு. அந்த விசாரணையெல்லாம் 72 போட்ட வழக்கை விசாரித்து 94 வரைக்கும் போய் தீர்ப்பளிக்கிறாங்க. வழக்கு போட்டது 72 கேஸ் போட்டவரை எப்போ பண்ணுறாங்க? 72, 82, 92, 22 வருஷம். 22 வருஷமாக இந்த விவாகரத்து பயங்கரமான விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க, விவாகரத்து கொடுக்குறதா இல்லையா என்று கண்டுபிடிப்பதற்கு எத்தனை வருஷம் தேவைப்பட்டிருக்கு? 2 பேர் நடுவரை வச்சு அரை மணி நேரத்தில் முடிகிற ஒரு மேட்டரை 22 ஆண்டுகள் இழுத்தடிச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 1994 இது 22 வருஷம் கீழ்கோர்ட்டில் தான். இந்த சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் வர்றதுக்கு 22 வருஷம் அந்த ஒரு கோர்ட்டுக்கு தான், கீழ்கோர்ட்டில் முதல் கோர்ட்டுக்கு தான் இவ்வளோ நடந்திருக்கு. 22 வருஷத்துக்கு பிறகு 1994 என்ன செய்கிறாங்க? உனக்கு விவாகரத்து கேட்குறது சரிதான்ப்பா அப்படின்றாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுது? விமலா அப்பீல் பண்ணுது. தீர்ப்பை எதிர்த்து என்ன செய்கிறது? ஹைகோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணுது. கீழ்கோர்ட்டில் கொடுத்து தப்பு, எங்கள் விவாகரத்து கொடுக்கக்கூடாது, சேர்த்து வைக்கணும்னு கொடுக்குது. சேர்த்து வைக்கணும்னா தற்காலிக நிறுத்தி சேர்த்து வைக்கணும் மனு கொடுத்தா என்ன வாயிறேன் அப்படி நின்று அந்த கேஸு இந்த தீர்ப்பு வர வரைக்கும் பெண்டிங். இவனுக்கு விவாகரத்து இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ டெல்லி ஹைகோர்ட் என்ன செய்கிறது? அதை விசாரிச்சுவிட்டு அவர் வந்து தீர்ப்பளிக்கிறார். தீர்ப்பளிக்கையில் என்ன வலிக்கிறார்னு கேட்டால் பாருங்கள், அவர் சொன்ன வாசகம். அந்த நீதிபதி பேர் கைலாஷ் கம்பீர்ங்கிற நீதிபதி, டெல்லி ஹைகோர்ட்டோட நீதிபதி. அவர் சொல்கிறாரு, நீண்ட நாட்களாக இந்த வழக்கு இழுத்தடிக்கப்பட்டதால் வழக்கில் தொடர்புடையவர்கள் தங்களின் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியாமல் போய்விட்டது. அவர்கள் தங்களின் வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியாமல் பாதிக்கு மேற்பட்ட காலத்தை கோர்ட்டுகளுக்கு அலைவதிலேயே செலவழித்து விட்டார்கள். இது துரதிருஷ்டவசமானது. இது போன்ற விவாகரத்து வழக்குகளை இனியாவது விரைவாக விசாரித்து கோர்ட்டுகள் தீர்ப்பு வழங்க வேண்டும். அப்போதுதான் வழக்கில் தொடர்பு உள்ளவர்கள் தங்களின் எதிர்காலத்தை பற்றி திட்டமிட முடியும். கொஞ்சம் நேர்மையாக சிந்திச்சு பார்த்து அவர் என்ன சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் தீர்ப்பளிச்சுட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? இவர் விவாகரத்து வழங்குறேன், இந்த வழங்குறேன்னு தீர்ப்பளிக்கும் போது இவர் வயசு 85. அதான் முக்கியமானது. விவாகரத்து கொடுக்குறாங்கல்ல, இந்த விவாகரத்து வாங்குறதுக்கு எப்போ அவர் கொடுக்குறாரு? அவர் ஆரம்பித்த 72 ஆரம்பித்ததுக்கு அவருக்கு தீர்ப்பு இப்போ கொடுக்குறாங்க. 2013 தீர்ப்பு கொடுக்குறாங்க. இவருக்கு இன்னைக்கு வயசு வந்து 85. அப்போ 85 வயசுக்காரனு விவாகரத்து கொடுத்து என்ன பண்ணுவான்? இப்போ விவாகரத்து கொடுத்துன்னு அவர் 85 வயசுக்கு பிறகு கல்யாணம் பண்ண போகிறான்னா இந்த விவாகரத்து கொடுத்து என்ன கொடுக்காம என்ன? அப்போ இந்த மாதிரிலாம் இருந்தால் என்ன நடக்கும்? யோசிக்க மாட்டேங்கிறான். மனிதன் வந்து உணர்ச்சி வசப்படுறவனாக இருக்கிறான். ஒரு அளவுக்கு தான் ஒரு அநீதியை பொருத்திக்கிறான். இது அப்படி மக்கள் பரவச்சணும். அடே கோர்ட்டில் விவாகரத்து போகாதடா, உனக்கு ஏண்ட வழியில் முடிச்சுக்கடான்னு தான் வருவாங்க. உனக்கு என்ன மாதிரி முடியுமோ அந்த மாதிரி முடிச்சுக்க. அது எவ்வளோ பெண்களுக்கு பெரிய பாதிப்பாயிரும். அவன் இந்த மாதிரி முடிக்க ஆரம்பித்தானே ஆனால் எவ்வளோ பெரிய பாதிப்பாயிரும். பப்பாட்டி வச்சுட்டு பொண்டாட்டின்னு வச்சுட்டு இருப்பான். விட்டால் கூட வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பா. உன்னை விடவும் மாட்டேனே, விவாகரத்தும் பண்ணவும் மாட்டேன், பொண்டாட்டின்னு வச்சுக்கிறவும் செய்வேன், வாழவும் மாட்டேன், செலவுக்கும் தரமாட்டேன், அடித்து சித்திரவதையும் பண்ணுவேன், நான் இன்னொரு சிறப்பு சந்தோஷமாக இருப்பேன், பப்பாட்டி வச்சுக்கிறேன் என்று ஒருவன் இருந்தால் இது பெண்களுக்கு நல்லதா? என்னோட வாழாட்டி நீ எதுக்கடா நாய் போடான்னு சொல்லிட்டு உதறி விட்டு அந்த பொம்பளை போய் வேற ஒரு கல்யாணம் பண்ணுறது நல்லதா? அப்போ பெண்களுடைய உயிரை பாதுகாக்கக்கூடியதாக இஸ்லாமிய தலாக் சட்டம் இருக்கிறது. பெண்களுக்கு வாழ்க்கை தரக்கூடியதாக இஸ்லாமிய தலாக் சட்டம் இருக்கிறது. இவர்கள் வந்து பெண்களுடைய வாழ்க்கையை பறிக்கக்கூடிய வகையிலையும் விபச்சாரத்தை ஒழுக்கக்கேட்ட தூண்டக்கூடிய வகையிலையும் இவங்களுடைய சட்டங்கள் அமைந்திருக்கிறது. இது தொடர்பான இன்னும் சில அபத்தங்கள்லாம் இருக்கிறது. அப்போ அதெல்லாம் சொல்லிவிட்டு எதை தலாக்கு சட்டத்தை எங்கள் தலாக்கு சட்டத்தை மாற்றணுமா, உங்கள் விவாகரத்து சட்டத்தை மாற்றணுமா என்பதை என்ன செய்வோம்? தெளிவான ஒரு முடிவுக்கு வருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.